அம்மா அடியனுக்கு உத்தரவு வழங்கலாம். சிவாய நம. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயாண்பினை நாடுனும் தழைப்பவர் தாயே ஆகிய மலர்த்தனை போற்றி, தென்னாருடைய சிவனே போற்றி, தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கழகத்திரளையே போற்றி, கைலை மலையானையே போற்றி. ஐயா, நாலு துதி பாடி ஆரம்பிக்கலாம் ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். புலியர் தோன்ற பொழித்த புகழியர் தோன்கடல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலும் வன் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமணி திருவாதபூரர் திருத்தாள் போற்றி, ஊழிமணி திருவாதபூரர் திருத்தாள் போற்றி. மீனாட்சியுடைய குருவர்களும் திருவர்களும் அழைக்கப்பெற்று அடியார்கள் மாணிக்க வாசுடைய குருவர்களும் நிலைக்க பெற்ற இந்த திருவாசக சிந்தனை அந்த அப்பேற்பட்ட குருவர்களையும் திருவர்களையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயம் சிவாயம் சிவாய். சொக்கநாத வெண்பா நமச்சிவாய். தவமோ சிறிதறியே தாரணி மேல் செய்யும் அவமோ அளவில்லை ஆனா, சிவமோ பெருமாறன் கூடல் பிரானே, முப்பாசம் அருமாறன் சொக்கநாத சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து திருவாசகத்திலே போற்றி திரு அகவல் அப்படிங்கிற அந்த பதிகத்தை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையில இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய வரி என்பது 114வது வரியில குறியே போற்றி அப்படிங்கிற அந்த செய்தியைத்தான் நாம் தொடர்ந்து சிந்திச்சு. போற்றி திருவகவல் அப்படிங்கிற அந்த செய்தி நமக்கு எதை தருகின்றது அப்படின்னா, இந்த ஆன்மா உய்யும் பொருட்டு இது போற்றி செய்ய வேண்டும். இந்த ஆன்மா உய்யும் பொருட்டு எதை போற்றி செய்ய வேண்டும் அப்படின்னா, எதை போற்றி செய்கின்றது அது மாதிரியே இந்த ஆன்மா இருக்கும். எதை போற்றுகின்றதோ அது மாதிரியே இந்த ஆன்மா இருக்கும். இந்த ஆன்மா தங்கத்தை போற்றுதுன்னா தங்கம் மாதிரி இருக்கும், பொருளா இருக்கும். அருளை போற்றுனா அருளா இருக்கும். நாம எதைத்தான் போற்ற போறோம்? நாம போற்றுகின்ற பொருள் எது? நாம போற்றுகின்ற பொருள் அருள் தான். அருள் வடிவமாக இருக்கக்கூடிய சிவபெருமானை போற்றுவதனால சிவபெருமானுடைய அருள் வடிவத்தையே நாம் பெறப்போகின்றோம். காந்த புலத்துல வைக்கப்பட்ட ஒரு இரும்பு துண்டு காந்தமாகவே மாறுவது போல போற்றி செய்கின்ற சிவபெருமானை போற்றி செய்கின்ற இந்த ஆன்மா சிவபெருமானுடைய அந்த பேராற்றலை, சிவபெருமானுடைய பேரின்பத்தை இது பெறுகின்றது அப்படிங்கிற செய்தியை தான் பார்த்தோம். அதனால சிவ புலத்துக்குள்ள வர வைக்கிறதுக்கான வழிதான் இந்த போற்றி. சிவ புலத்துக்குள்ள, சிவனுடைய ரீஜனுக்குள்ள வர வைக்கணும். சிவன் தான் எல்லா இடத்துலயும் இருக்கானே, அவனுக்கு என்ன ரீஜன்? அப்படி கிடையாது. உணர்ந்தாதான் ரீஜன். நம்மளை பொறுத்த வரைக்கும் உணர்ந்தால் மட்டும்தான் ரீஜன், இல்லன்னா ரீஜன் இல்ல. என்கிட்ட சிவம் இல்லைன்னு நினைச்சா சிவம் இல்லதான். இது கல்லுதான், இது கல்லுதாங்க. இது எங்க வழிபாடு செய்யறா? கல்லுதான். கல்லை கண்டால் நாயை காணோம், நாயை கண்டால் கல்லை காணோம். கல்லை மட்டும் கண்டால் கடவுள் தெரியாது, கடவுள் மட்டும் கண்டால்ன்ற மாதிரி கடவுள் கல்லை கண்டால் நாயை காணோம், நாயை கண்டால் கல்லை காணோம். இத இல்லைங்க, இது நாயகனை காணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்லை கண்டால் நாயகனை காணோம், நாயகனை கண்டால் அப்படி இல்லை. கல்லை கண்டால் நாயை காணோம், நாயை கண்டால் கல்லை காணோம். பழமொழி சரிதான். என்ன அர்த்தம் அப்படின்னா,
கல்லுனால ஒரு நாய் செஞ்சு வச்சிருக்காங்க. கல்லுனால ஒரு கல்லால நாய் சிற்பம் இருக்கு. இப்ப இது என்னன்னு சொல்லுவீங்க? கல்லுனால ஒரு நாய் சிற்பம் செஞ்சு வச்சிருக்காங்க. இது என்னன்னு சொல்லுவீங்க? நாய் சிற்பம். நாய் சிலை சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? நாய். பைரவர்னு சொல்லுவோம் ஐயா. பைரவர் அப்படிலாம் சொல்லக்கூடாது. பைரவர் எப்படி நீங்க நாய்க்கு சொல்லுவீங்க? பைரவரோட வாகனம் தான். அதை நமக்கு சொல்லக்கூடாது. ஆக்சுவலி நம்ம அப்படி கூப்பிட்டுக்கிறோம், அது பேர் மாதிரி வச்சுக்கிறோம். ஆனா அப்படி கருதுதல் வேணாம். என்ன சொல்ல வரேன்னா, இது பெர்செப்ஷன், நம்மளுடைய பெர்செப்ஷன்ல தான் இருக்கு. அது கல்லாக பார்ப்பதும் நாயாக பார்ப்பதும் நம்ம பெர்செப்ஷன்ல தான் இருக்கு. நீங்க கல்லுன்னு நினைச்சீங்கன்னா அதுல இருக்கிற நாய் போயிடும். நாய் தெரியாது, அது கல்லாத்தானே தெரியும். கல்லுன்னு நினைச்சா நாய் போயிடும், நாயின்னு நினைச்சா கல்லுன்றது ஞாபகம் வராது. இதத்தான் கல்லை கண்டால் நாயை காணோம், நாயை கண்டால் கல்லை காணோம். இது திருமந்திரத்துல மரத்தை மறைத்தது மர யானை அப்படின்னு சொல்றாங்க. மரத்துல ஒரு யானை செஞ்சு வச்சோம் அப்படின்னா அந்த மரத்துல செஞ்ச யானையை பார்த்தோன்னே யானைன்னு தெரிஞ்சா மரம் மறந்து போகும். அது மரத்தினால செய்யப்பட்ட பொருள் மறந்து போகும். மரம் நினைச்சா அதுக்குள்ள இருக்கக்கூடிய யானை ஞாபகத்துக்குள்ள வராது. அதனால நாம பாவிக்கிறதுனாலதான் அந்த பொருள் இருக்கு. அதனால சைவ சமயத்துல பாவனை தான் முக்கியம். நீங்க பாவிக்கிறீங்க, எனக்குள்ள இறைவன் இருக்கான்னு பாவிச்சா சிவபெருமான் இருக்கான். எனக்குள்ள சிவம் இல்லைன்னு நீங்க பாவிச்சீங்கன்னா சிவம் இல்லை. எனக்குள்ள சிவம் இல்லைன்னு சொல்றவங்கள என்னன்னு சொல்றோம்? புறத்தாருக்குன்னு சொல்றோம். புறத்தார்கள், அவங்க எல்லாம் தூரமா இருக்கு. புறத்தாருக்கு சேயோந்தன் என்ன இது? என்னுடைய சோதனை இது. என்ன சோதனை? எனக்கு ஏதாவது ஒரு சோதனை கொடுக்கலன்னா எங்க அப்பனுக்கு அன்னைக்கு அப்படியே அல்வா சாப்பிடாம எனக்கு கேக்குது. நான் ஹெட்போன் போட்டுக்கிட்டுமா? ஹெட்போன் போட்டுட்டா நல்லா கேட்கும். நான் ஹெட்போன் போட்டு நான் பேசி பாக்குறேன், நல்லா இருந்ததுன்னா நான் பண்ணிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு தரீங்களா? ஒரு நிமிஷம் ஹெட்போன் மட்டும் எடுத்துக்கலாம். போட்டா வாய்ஸ் சரியா வராதுன்னு நினைக்கிறேன் சாமி. இல்ல கேளுங்க, நல்லா வராட்டி நான் எடுத்து எரிஞ்சிடுறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. எனக்கு உங்க வாய்ஸ் கேட்கணும். பேசுறதே அருமையா கேக்குதுங்கய்யா. உங்களுக்கு எப்படி இருக்குது? நல்லா கேக்குதுங்க ஐயா. எங்களுக்கு எல்லாம் நல்லா கேக்குதுங்க. நல்ல சூப்பரா கேக்குதுங்கய்யா. ஒரு குறையும் இல்ல. எனக்கு ஐயா பேச நமக்கு கேக்குது. நம்ம பேசுறது ஐயா கேட்கல போல. இப்ப நான் பேசுறது கேக்குதுங்க? எல்லாத்துக்கும் தெளிவா கேக்குதுங்களா? கேக்குதுங்க, கேக்குது. ஏதோ குறவர சவுண்ட் அந்த மாதிரி கிஸ் சவுண்ட் எல்லாம் கேட்கல? நல்லா கேக்குது, தெளிவா கேக்குது, தெளிவா கேக்குது. குழந்தை வேலையா. நன்றிங்க சுவாமி. எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம். ரொம்ப சந்தோஷம். என்னன்னா ஆக நம்ம பாவனை தான் அங்கே இறைவனுடைய இருப்பை, அவனுடைய புலத்தை காட்டுகின்றது. நம்ம பாவிக்கிறதுலதான் நம்மளுடைய பாவனை, நம்ம பாவனை செய்ய வைக்கிறதுக்கு பேரு தான் சிவபூசை, வேற ஒண்ணும் கிடையாது. இந்த இடத்துல சிவம் இருக்கு அப்படின்னு நம்மளை நினைக்க வைக்கக்கூடிய நிலைக்கு பேரு தான் சிவபூசையை தவிர பாவனை இல்ல அப்படின்னா அங்க என்ன இல்ல? சிவபூசை. அப்போ மொத்த சைவமுமே பாவனைக்குள்ளதான் இருக்கு. பாவனைனா என்னது? மனசுல நினைச்சுக்கிறதுங்க ஐயா. பாவனைக்கும் கற்பனைக்கும் வேற வேற வித்தியாசம். கவனிங்க, கற்பனை வேற, பாவனை வேற. கற்பனைனா இல்லாத பொருளை இருக்கிற மாதிரி நினைக்கிறதுக்கு பேரு கற்பனை. புரியுதுங்களா? கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவே அப்படின்னு சொல்ற மாதிரி கற்பனை. அதாவது வாலி முருகனுக்கு பிடிக்காதான். வாலி இருக்காருல, அவருக்கு முருகன் பக்தியே கிடையாதான். திடீர்னு முருகப்பெருமான் அவங்க அக்காவுக்கு ஜுரம் அடிக்கிறப்போ யாரோ ஒருத்தர் விபூதி கொடுத்த உடனே அவங்க அக்கா பூசுறாங்க, உடனே ஜுரம் சரியாயிடுச்சு. வந்தது முருகப்பெருமான்னு மனசால உணர்றாரு வாலி, கவிஞர் வாலி. அப்பதான் சொல்றாரு, இவ்வளவு நாள் நான் முருகன் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன் இந்த வாயால, இனிமே முருகன் கற்பனைன்னு சொன்னாலும் கற்சிலைன்னு சொன்னாலும் கந்தனே உன்னை மறவே, நான் யாருக்கு இல்லைன்னு சொன்னாலும் சொல்லிட்டு போறாங்க, நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்லி கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவே, கந்தனே உன்னை மறவே,
கந்தனே உனை மறக்கக்கூடாது. அப்போ கற்பனை வேற, பாவனை வேற. கற்பனைனா எனக்கு பாவனை ஐயா, பாவனை வந்து நம்ம எதை பாவிக்கிறோமோ, அந்த எண்ணத்தை பாவிக்கிறோமோ அது நமக்குள்ளார வந்துருங்க, நாம அது ஆயிருவோங்க. அதனால பாவனை அப்படின்னா என்னன்னா, கற்பனைனா இல்லாத பொருளை நினைப்பது பேரு கற்பனை. இருக்கிற பொருள், நல்லா கவனிங்க, இருக்கிற பொருள் எங்க இருக்கிறதா நினைக்கிறதுக்கு பேரு பாவனை. என்கிட்ட இருக்கு, புரியுதுங்களா? வீட்டுக்காரர் ஊருக்கு போயிட்டாரு, வீட்டுக்கார அம்மாவும் ஊருக்கு போயிடுச்சு. இந்த அம்மா இந்த ஐயா வந்து அந்த அம்மாவோட கட்சி இப்ப கையில வச்சுக்கிட்டு அந்த அம்மாவை நினைக்கிறாரு. அந்த அம்மா என்ன நினைக்குது, அவரோட அந்த ஷர்ட்டை வச்சுக்கிட்டு ஐயா அவர் இருக்கிற மாதிரி இந்த அம்மா உணருது. இதுக்கு பேரு பாவனை. புரியுதுங்களா? இதுக்கு பேரு பாவனை. இருக்கிறாங்க, இருக்கிறவங்க தான் அவங்க இங்க இருக்கிறதா நினைக்கிறதுக்கு பேரு பாவனை. அவங்க இல்லாம இல்ல, எனக்குள்ள இருக்காங்க, என்கிட்ட இருக்காங்க, இப்படி உட்கார்ந்து இருக்காங்க, இப்படி சாப்பிடுறாங்கன்னு நினைக்கிறதுக்கு பேரு பாவனை. நான் என்ன நினைக்கிறேன், திடீர்னு 1000 தந்தம் உடைய யானைய எடுத்துக்கிட்டு அதுக்கு மேல ஒரு குதிரையை உட்கார வச்சு, அதுக்கு மேல ஒரு பட்டு பீதாம்பரம் விரிச்சு, அதுக்கு மேல 1000 பேர் கொடை பிடிக்கிற மாதிரி என்னை கூட்டிட்டு போற மாதிரி நான் நினைக்கிறேன்னா அதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் என்னது? கற்பனைக்கும் பாவனைக்கும். ஆமா, கற்பனைக்கும் பாவனைக்கும் வித்தியாசம் புரிஞ்சுதுங்களா? இருக்கிற பொருளை, அது வேற இடத்துல இருக்கு, அது இங்க இல்லன்னு என்கிட்ட இருக்குன்னு நான் நம்பினா அதுக்கு பேரு பாவனை. அந்த பொருள் நமக்கு இருப்பதாக நான் நினைத்தா அது பேரு பாவனை. கற்பனைனா இல்லாத பொருளை இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிறது. ஐயோ பக்கத்துல ஒரு குத்த வச்ச ஒரு பேய் உட்காந்து இருக்கு, பேயே கிடையாது, குத்த வச்ச ஒரு பேய் உட்காந்து இருக்குன்னு நினைச்சா அது பேரு எனக்கு கற்பனை. எங்க அப்ப சிவபெருமான் அவன் அப்படியே வந்து அவன் அப்படியே சடாமுடி கோலத்தோட கதவை திறந்த உடனே கையில சூலத்தோட புன்முறுவலோட குமின் சிரிப்போட முனித்த புருவமும் கொப்பை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த உடைய எடுத்த பொற்பாதமும் காண பெற்றால் மனித்த பிறவையும் வேண்டுவதே இம்மாநிலத்தே அப்படின்னு செய்வது கற்பனை அல்ல, பாவனை. இங்கே சைவ சமயத்துல நீங்க செயலா செய்யறதை விட பாவனையா செஞ்சீங்கன்னா அதுக்கு பலன் ஜாஸ்தி. புரியுதுங்களா? சைவ சமயத்துல செயலா செய்வதை விட பாவித்தல், மனத்துல செய்யக்கூடிய அந்த வினைக்கு தான் வலிமை ஜாஸ்தி. நல்லா கவனிச்சுக்கோங்க, மனத்துல செய்யற வினைக்கு வலிமை ஜாஸ்தி. நீங்க மத்த எல்லா வினைகளும் செய்துக்கலாம், மனத்தால ஒரு வினை செய்யறீங்க அப்படின்னா அந்த வினைக்கு வலிமை அதிகம். உடலால செய்கின்ற வினையை விட 3 விதத்துல வினை செய்யலாம், மனம், மொழி, மெய்களினாலே. இன்னைக்கு எனக்கு ஸ்டார்டிங்ல வரவே இல்லை, மறந்தே போயிட்டேன். எனக்கு வந்து எப்பொழுதுமே மனம், மொழி, மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன், அதெல்லாம் எனக்கு எதுவுமே சொல்ல தெரியல. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி குழம்பிட்டேன் நான் இன்னைக்கு. என்னன்னு தெரியல, எனக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சந்தோஷம் வந்தாலும் குழம்பிடுவேன், ரொம்ப துக்கம் வந்தாலும் குழம்பிடுவேன். நான் என்ன நடக்குதுன்னே தெரியாது அவனுக்கு. அது மாதிரி அடியார்களை வந்ததும் பார்த்துட்டு உள்ள நுழைகிறப்போ எங்க அடியார்கள் வேலை பார்க்காமலே கூலி விட்டுட்டாங்களே, எவ்வளவு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அடியனுக்கு. அப்போ 3 பொருள்கள்ல நம்ம வினையிட்ட முடியும். ஒண்ணு மனம், மொழி, மெய். மெய்கள்னு சொல்லுவோம், ஆனா அறிவன் மெய்கள்னு சொல்லுவோம். ஒரு உடம்பு இல்லை நம்மளுக்கு. எத்தனை உடம்பு இருக்கு நம்மளுக்கு? 5 உடம்புகள். 5 உடம்பு. ஆமா, 5 உடம்புகள். அந்த 5 உடம்புகளை காட்டுறதுக்காகத்தான் 5 பிரகாரம். கோவில்ல பாத்தீங்கன்னா 5 பிரகாரம் இருக்கும். நீங்க எல்லா சிவன் கோயிலையும் 5 பிரகாரங்கள் இருக்கும். வெளிப்பிரகாரம், உட்பிரகாரம் எல்லாம் போய் கடைசியில் அர்த்த மண்டபத்துக்குள்ள போய் கர்ப்ப கிரகம் 5 உடல், 5 பிரகாரத்தையும் தாண்டி அது உள்ள போய் உட்கார்ந்து. அப்போ இந்த உடல் 5 உடல்கள், அதனால்தான் உடல் மெய்கள் சொல்லுவோம். மனம், மொழி, மெய்களினாலே வழிபாடு. மெய்கள்னா ஒரு உடம்பு இல்ல, நம்ம கிட்ட இருக்கிறது 5 உடம்பு. நாம இறப்புன்னு சொல்றோம்ல, இறப்புன்னு சொன்னா இந்த ஒரு உடம்பு மட்டும்தான் அழியும். இந்த பூத உடல் மட்டும்தான் அழிஞ்சா அது பேர் இறப்பு. எல்லா உடலும் அழிந்தது அப்படின்னா அதுக்கு பேரு முக்தி. எல்லா உடலும் அழிந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது? முக்தி. இந்த ஒரு உடல் தான், இந்த ஒரே ஒரு உடல் மட்டும் அழிஞ்சு வச்சா 4 உடல் அப்படியே இருந்ததுன்னா அது பேர் என்ன கிடையாது? இறப்புன்னு சொல்லுவோம். அதுக்கு பேர் தான் இறப்பு. அப்போ அப்படி இறக்குறவங்க திரும்பவும் பிறப்பாங்க. ஏன்னா பெண்டிங் இருக்குல்ல, 4 உடம்பு இருக்குல்ல. இப்போ கருவேல மரம் இருக்கு, வெட்டிட்டோம், என்ன ஆகும்? வெட்டியாச்சு,
ரெண்டு துளுக்கம் கட்டையில இருந்து தலைஞ்சு வந்துரும். ஆமா, கட்டையில இருந்து தலைஞ்சு வந்துடும். ஏன்னா உள்ளுக்குள்ள வேர் இருக்குல்ல. அது மாதிரி கவலைப்படாதீங்க, இறந்துட்டா அப்படிதான் வெட்டாரு சாமி. உள்ளுக்குள்ள வேர் இருக்கு, வேர் கட்டை இருக்கு. அது மாதிரி 4 உடம்பு இருக்கு. இந்த 4 உடம்பையும் உணர்ந்தால், ஆனா கவனிச்சு ஒரு நிமிஷம் ஆன் பண்ணுங்களேன். எனக்கு வாய்ப்பு தான், எல்லாரும் எனக்கு வாய்ப்பு கொடுங்க. நீங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கிறப்பவே நல்ல செய்தியெல்லாம் நான் சொல்லிடுறேன். நல்லா கவனிங்க. 58 பேர் இருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு ரொம்ப சொல்லலாத மகிழ்ச்சி. ஒண்ணும் இல்ல, நமக்கு 5 உடம்பு இருக்குன்னு நினைச்சாலே முக்தியம். எனக்கு ஒரு உடம்பு இல்ல, எனக்கு 5 உடம்பு இருக்கு, 5 உடம்புல என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சாலே முக்தியா. என்ன சொல்றாங்க? புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும் தரிசனப்படுத்தி. புரியட்ட காயம் புலப்பட்டாலே போதுமா, தரிசனம் கிடைச்சிருமா? எனக்கு இந்த உடம்பு ஒரு உடம்பு இல்ல, எனக்கு 5 உடம்பு இருக்கு அப்படின்னு 5 உடம்ப நீங்க பாவிச்சாலே இந்த ஆன்மா இவ்வளவு நாளா இந்த உடம்பு தான் நானும் நினைச்சுக்கிட்டு இருந்த ஆன்மா, இந்த நான் வேற இல்ல, நான் வேற, இந்த உடம்பு வேற, எனக்கு 5 உடம்பு வேற இருக்காமே, அப்ப 5 உடம்பை கொளுத்தணுமாமே, 5 உடம்பை எரிக்கணுமாமே. அப்படி எரிச்சாதான் நம்ம மீண்டும் பிறவாத நிலைக்கு பெருமான்கிட்ட போக முடியும். அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. 5 உடம்பை எரிக்கிறதுனா 5 உடம்புக்கும் கான்சியஸ் கொடுக்கறது. 5 வீட்டுக்கும் எலக்ட்ரிக் சப்ளை கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? 5 வீடு எரியுமா? 5 வீட்டுக்கு எலக்ட்ரிக் சப்ளை கொடுத்தா 5 வீடும் பல்பு எரியுமா? அது மாதிரி பஞ்ச உடல்களை நினைச்சாலே போதும், அது முக்தி என்ற தரிசனத்தை தருமா. அதனாலதான் புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையும். புரியட்ட காயம் புலப்பட்டாலே போதும், நீங்க அதை போய் அழிக்கணும் வைக்கணும் அதெல்லாம் தேவையில்லை. என்கிட்ட வீட்டுல வேஸ்ட் புரியட்ட காயம் அட்டகாயம் அப்படிங்கறது 8 தானங்க ஐயா? அது நடராஜனையா, அருமை அருமை. அதாவது நம்ம உடம்புக்கு பூத உடல், காரண உடல் இருக்கு, சூக்கம உடல் இருக்கு. இது பேரு சூக்கம உடலுக்கு பேர் தான் என்னது? புரியட்ட காயம். புரியட்ட காயம்னா அந்த உடம்புக்குள்ள 8 பொருள் போட்டு வச்சிருப்பேன். அந்த கவர் இருக்குல்ல, நம்ம கிட்ட 5 கவர் இருக்குன்னு ஞாபகம் வச்சோங்க எல்லாரும். பாருங்க, தெரியுதா? 5 பிளாஸ்டிக் கவரை சாமி போட்டு கட்டி வச்சிருக்கேன். இந்த 5 பிளாஸ்டிக் கவரையும் தூக்கிக்கிட்டு ஒருத்தன் சுத்துறான், அவன் தான் ஆன்மா. புரியுதுங்களா? 5 பிளாஸ்டிக் கவரையும் தூக்கிக்கிட்டு ஒருத்தன் சுத்துறான், அவன் தான் ஆன்மா. 5 பிளாஸ்டிக் கவர்ல பூத உடல் இருக்குல்ல, இதுல என்ன இருக்கு தெரியுமா? நம்மளுடைய கண்ணு, காது, மூக்கு, செவி இதெல்லாம் இருக்கா, 5 புலன்கள். அதுக்கப்புறம் அதுக்கடுத்து நம்மளுடைய இது இருக்கு, நம்மளுடைய 5 புலன்கள், பஞ்சபூதங்கள் இருக்கு. 10 இருக்கா? 5 புலன்கள், பஞ்சபூதங்கள். அது போக செயற்கருவிகள், அறிகருவிகள். மொத்தம் எத்தனை? 20 இருக்கா? 20 பொருளை போட்டு ஒரு கவர்ல கட்டிட்டார். அதுதான் இந்த உடம்பு. இந்த பேக்ல இதுதான் இருக்கு. மனம்னு சொல்றாங்க இல்லையா? உடம்பு அறுத்தாலும் மனம் தெரிய மாட்டேங்குது. ஆமா இல்ல? உடம்பு அறுத்தாலும் மனம் இருக்கிறது தெரியுதா? சித்தம் தெரியுதா? புத்தி தெரியுதா? அகங்காரம் தெரியுதா? அதெல்லாம் வேற பேக்ல இருக்கு. அந்த பேக்ல தேடாம இந்த பேக்ல தேடுனா எப்படி கிடைக்கும்? கிடைக்காது இல்ல? அதெல்லாம் சூக்குமமான பேக்ல இருக்கு, அது பார்க்க முடியாத பேக். புரியட்ட காயம்னா என்னன்னா, பஞ்சபூதங்களுக்கு விதை எது? பஞ்சபூதங்களுக்கு உள்ள விதை எது? தன்மாத்திரைகள். கலாவதியமா 100 தன்மாத்திரைகள். ஏன்னா தன்மாத்திரைகள் நுட்பமா இருக்கும். அதை விரிச்சா அது என்ன வரும்? பூதங்கள் ஆகும். நுட்பமானதெல்லாம் ஒரு உடம்புல போட்டார், அது பேரு நுட்ப உடம்பு அல்லது சூக்கும உடம்புன்னு பேரு. அந்த உடம்புக்குள்ள என்ன இருக்குன்னா, தன்மாத்திரைகள் 5, மனமும் புத்தியும் அகங்காரமும். அப்ப இந்த 3 புரியுதுங்களா? தன்மாத்திரை 5, மனம், புத்தி, அகங்காரம். இது 3 ஒரு பேக்ல போட்டு கட்டினா இப்ப எத்தனை இருக்கு அந்த பேக்குள்ள? 8 இருக்கும். 8. அப்போ அதுல 8 பொருள் இருக்கனால அந்த காயத்துக்கு பேரு அட்டகாயம்னு பேரு. அதனால நம்ம உடம்புக்கு 8 உடம்பு இருக்குன்னு நினைச்சுக்கணும். 8 பொருள் உள்ள இருக்கனால அதுக்கு பேரு அட்டகாயம்னு பேரு. அந்த அட்டகாயத்தை நல்லா கவனிங்க, நீங்க கவனிங்க ஒரு நிமிஷம். இந்த ஆன்மா என்ன பண்ணதுன்னா, இந்த கோயிலுக்கு காவடி எடுப்பாங்கல்ல, அது மாதிரி ஒரே கம்புல 5 பேக் தொங்குது. புரியுதுங்களா? ஒரே கம்புல 5 பேக், 5 பேக்கும் தனித்தனியா இல்ல. ஆன்மா எப்படி எடுத்துக்கிட்டு சுத்துது தெரியுமா? ஆன்மா இந்த உடம்பை எப்படி எடுத்துக்கிட்டு சுத்துதுன்னா,
இந்த 5 உடம்பையும் ஒரே கம்புல கட்டி தூக்கிட்டு போகுது. ஏன்னா அந்த 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 இந்த ஒரு கம்பை அசைச்சேன்னா எனக்கு என்ன ஆகும்? 5 உடம்பும் 5 உடம்புலையும் மாற்றங்கள் ஏற்படும். இந்த ஒரு கம்பை அப்படி அசைச்சேன்னா 5 உடம்புலையும் மாற்றம் ஏற்படும். எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம், லோக்கல் மியூட் பண்ணிக்கலாம், எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம். ஆமா, மியூட் பண்ணிக்கலாம். இப்ப என்னன்னா 5 இப்போ அந்த 5 அந்த ஒரு கம்புல கட்டி வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல 5 உடம்பு, அந்த கம்புக்கு பேர் தான் புரின்னு அர்த்தம். அந்த கம்புக்கு பேர் என்னது? புரி. நீங்க பாத்தீங்கன்னா இந்த தாலி செயின்ல 5 புரி போட்டிருக்கோம், 6 புரி போட்டிருக்கோம் சொல்லுவாங்க இல்லையா? 8 புரி தாலி. நார்மலா முப்புரி நூல்னு சொல்லுவோம்ல, 3 புரிகள் நூல், ஒரே ஒரு விஷயத்த காட்டினா முப்புரின்னு சொல்லுவோம். முப்புரி நூலும் முத்தடி மார்பும் செப்பழகுடைய திருவயிருந்தையும் துவண்ட மருங்கில் சுடரடி பட்டும் நவரத்னம் பதித்த நற்சீராவும் நம்ம அப்பன்னு சொல்றோமா இல்லையா? அப்போ அந்த 5 உடம்பையும் ஒரே ஒரு கயத்துல கட்டி வச்சுக்கிட்டு போறோம். அப்படி போறப்ப தொங்கிட்டு இருக்கு இல்லையா? இந்த 5 உடம்புக்கும் நல்லா கவனிங்க, இந்த 5 உடம்புக்கும் புரி இருக்கு. ஒரே ஒரு கம்பு இருக்கு இல்லையா? புரி இருக்கு. இப்ப நான் இன்னொன்னு சொல்ல போறேன். அந்த புரின்றது ஒண்ணும் கிடையாது, பாயிண்ட். அந்த புரி எத்தனை புரி இருக்குன்னா 6 புரி இருக்கு. 6 கம்பு, நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிங்க. 6 கம்பை மொத்தமா பிடிச்சி அதெல்லாம் 5 பைக்கிட்ட போட்டுக்கிட்டு இந்த ஆன்மா தோல்ல தூக்கிட்டு அலையும். உங்களால அசியூம் பண்ண முடியுதா? அந்த 6 புரின்றது ஒண்ணும் கிடையாது, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 6 சக்கரங்கள். அந்த 6 சக்கரம் தான் புரி. அப்போ புரி அட்ட காயம் 5 உடம்பும் இந்த 6 புரியோட கனெக்ட் ஆயிரும். ஸ்க்ரூ மாதிரி, புரியுதுங்களா? இப்ப 5 கட்டைய ஸ்க்ரூவை போட்டு 6 ஸ்க்ரூவை போட்டு கனெக்ட் பண்ணிருக்கோம். புரியுதுங்களா? அந்த மாதிரி. அப்போ 2வது உடம்புன்னு சொல்லக்கூடிய சூக்க உடம்புல 8 பொருள் இருக்கு. அதுக்குள்ள எத்தனை புரி இருக்கு? 6 புரி இருக்கு. நீங்க ஒண்ணும் கிடையாது, இந்த 6 ஆதாரங்களை நீங்க அசைச்சீங்கனாலே 5 உடம்பும் அசை. அதனாலதான் 6 ஆதாரங்களை பெருமானை நினைச்சு தவம் செய்யணும். இந்த 6 ஆதாரங்கள்ல பெருமான் தன் முகத்தை வச்சு பதிக்கிறனாலதான் அவனுக்கு 6 முகன்னு பேரு. இந்த 6 ஆதாரங்களை போய் ஒவ்வொரு ஆதாரத்திலையும் நின்று சாமியை கும்பிடணும்னு சொல்றதுக்கு பேருதான் ஆற்றுப்படை. அதுதான் வெளி ஆதாரங்கள் சொல்லக்கூடிய 6 படை வீடும், உள்ள ஆதாரங்கள் சொல்லக்கூடிய மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை என்று சொல்லுகின்ற 6 ஆதாரங்களும். இந்த 6 ஆதாரங்கள்ல போய் கொஞ்சமாவது நீ சுத்தின காவடி எடுத்து சுத்தினா உன் உடம்புல இருக்கக்கூடிய 5 உடம்பும் நீ இருக்கிறதா உனக்கு நினைப்பு வரும். 5 உடம்பும் மாறும். 5 உடம்பும் இற்று போவதற்கான வழி 6 ஆதாரங்களை நினைப்பதுதான் அப்படின்னு சொல்வதுதான் 6 படை வீடாக நமக்கு அமைகிறது. வெளியில 6 படை வீடு சுத்துறதுனால ஒண்ணும் ஆக போறது இல்ல. அது சுத்திட்டு நம்மளுடைய 6 ஆதாரங்கள்ல நம்மளுடைய மனத்தை, நம்மளுடைய நினைப்பை அதுக்குள்ள பதிச்சு பாவனை பண்ணோம்னா தான் 5 உடம்பும். ஏன்னா நல்லா கவனிங்க, 6 ஸ்க்ரூவை கழட்டிட்டா என்ன ஆயிடும்? 6 ஸ்க்ரூவை கழட்டிட்டோம் என்ன ஆயிடும்? என்ன ஆயிடும்? லூஸ் ஆயிருங்க. 6 ஸ்க்ரூவை கழட்டிட்டோம் பிரிஞ்சிருங்க ஐயா. பஞ்சபூதங்களும் 6 சக்கரத்துல இருந்து பிரிஞ்சிருங்க. பஞ்சபூதங்கள்ல பஞ்ச உடல்களும் பிரிஞ்சிடும். பஞ்ச உடல் பிரிஞ்சுட்டா திரும்ப அது ஒட்டாது, அது கனெக்ட் ஆகாது. நமக்கு அதுதான் முக்தி. அந்த பஞ்ச உடம்ப பிரிக்கிறோம்ல, பஞ்ச உடம்ப பிரிச்சுட்டோம்னா 6 ஆதாரங்கள் மூலமா பிரிச்சுட்டோம்ல, அதற்கு பேருதான் முக்தி. அந்த நிலையை அடைவதற்காகத்தான் 6 இடங்கள்ல போய் பெருமானை பார்க்கணும். 6 லலிதா சகஸ்ரநாமத்துல இருக்கு, சக்தி கவசத்துல இருக்கு, நம்மளுடைய சண்முக கவசத்துல இருக்கு, நம்மளுடைய அம்மா சொன்னாங்களே குரு கவசம், கந்த குரு கவசத்துல எல்லாத்துலயும் 6 ஆதாரங்களை பற்றிய குறிப்பு. சரி, இப்போ இந்த 6 ஆதாரங்களை கலட்டுறதுக்கு நம்ம 6 ஆதாரங்களை உட்கார்ந்து கஷ்டப்பட்டு மணிப்பூரகம், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் யோகம் எவ்வளவு கஷ்டம்னு. மூலாதாரத்தை வச்சு 6 ஆதாரங்களை வச்சா சாதாரணமா எல்லாருக்கும் வாய்க்காது. இந்த மாதிரி கஷ்டப்படலாம் தேவையில்லை. போற்றியை உருகி சொல்லும் போது கவனிங்க. இப்போ ஒரு நிமிஷம் என்ன கவனிங்க, முக்கியமான செய்தி, பெரிய செய்தி சொல்லுவாங்க, ஈஸியான செய்தி கவனிங்க. எல்லாரும் 63 பேர் நாயன்மார்கள் மாதிரி 63 பேர் இருக்காங்க.
புஷ்பலதா அம்மா, ரொம்ப மகிழ்ச்சி அவளை பார்த்தது. அம்மா மியூட் பண்ணிக்கலாம், நான் மகிழ்ச்சி. இப்ப என்னன்னா இப்ப 5 உடம்பு, 5 மரக்கட்டை, 6 ஸ்க்ரூ போட்டிருக்கோமா? 6 ஸ்க்ரூ போட்டிருக்கோமா? இந்த 6 ஸ்க்ரூவையும் கலட்டணும்னா என்ன பண்ணணும்? 6 ஸ்க்ரூவையும் கலட்டணும்னா என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வேணும். அதை கரெக்டா இந்த பக்கம் திருப்பணுமா அந்த பக்கம் திருப்பணுமான்னு தெரியணும். இப்படி மாத்தி திருப்பினா என்ன ஆயிடும்? மாத்தி திருப்பினா டைட் ஆயிடும். அது தெரியும். ஆக அந்த புத்தி, பெரிய ஸ்கில்ஸ் எல்லாம் வேணும். நார்மலா எல்லாத்துக்கும் அதை பிடிச்சி திருப்ப தெரியுமான்னு தெரியாது. கவனிங்க, இந்த பஞ்ச உடல்களை அமைச்சிருக்கக்கூடிய 6 புரிகள் இருக்கு இல்லையா? இந்த 6 புரிகள் கலண்டுச்சுன்னா இந்த ஆன்மாவுக்கு முக்தி கிடைச்சிடும். கவனிங்க, இத எப்படி செய்யலாம்னா, நாம கலட்டுறதை விட நம்மளுடைய இந்த உடம்பு இருக்கு இல்லையா, நம்மளுடைய பூத உடல் இருக்கு இல்லையா, பூத உடல் நம்மளுடைய மற்ற அந்த எல்லா உடலையும் லேசா இப்ப ஹார்டா மரக்கட்டையா இருக்கிறதுனால தானே அந்த புரி இருக்கு. எல்லாம் கவனிங்க, மரக்கட்டையா இருக்கிறதுனால அந்த புரி இருக்கு. சப்போஸ் இது சாஃப்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, உருகி அப்படியே பொதுன்னு ஆயிடுச்சு. உருகி இருக்கக்கூடிய இரும்புல நீங்க புரி போட முடியுமா? இரும்புதான் உருகி இருக்கு. உருகி இருந்தா எப்படி ஆயிடும்? லிக்விட் ஆயிரும்ல. லிக்விட் ஆயிரும். தண்ணியில போய் புரி போட முடியுமா? தண்ணி ஆயிடுச்சு, கரைஞ்சிருச்சு. புரி போட முடியுமா சாமி? புரி தன்னால கலண்டுரும்ல. இப்ப 5 பொருளும் அப்படியே உருகிருச்சுன்னா அந்த புரி தன்னால கலண்டுரும். அது போல உருகி போற்றி சொன்னா போதும், கலட்டணும்ன்ற ஸ்கில் செட் எதுவுமே தேவையில்லை. பெருமானுக்காக நீங்க மனம் உருகிறப்போ எந்த உடல் உருகும்? மன உடல் உருகிறப்போ புரியட்ட காயத்துல தானே மனம் இருக்கு, அந்த உடல் உருகும். அந்த உடல் உருகினாதான் இந்த உடல்ல கண்ணுல இருந்து தண்ணியே வரும். அதை தாண்டி சித்தத்துல சிவம் நிறைகிறப்போ உடம்பு புல்லரிக்கும். இப்படி உருகி செய்யும் போது 5 உடம்பு உருகிறப்போ 5 உடம்பு உருகிருச்சுன்னா புரி என்பது இருக்காது. நமக்கு என்ன ஆயிடும்? புரி இனிமே போட முடியாது. நம்மளை யாரும் டைட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம யாரு? அம்மா சொன்ன, இப்பதான் அம்மா சொன்னா, நாம எல்லாம் லூஸ் ஆயிட்டோம். நாம லூஸ் ஆனாதான் நம்மளை யாரும் டைட் பண்ண முடியாது. நாம லூஸ் ஆகுறதுதான் நம்மளுடைய மெயின் மோட்டிவேஷனே. யாரு மேல லூஸ் ஆனதுக்கு அப்புறம் தாங்க முக்தி கிடைக்குங்க. அந்த பைத்தியமான ஒரு நிலைக்கு போகணுங்க. பைத்திய நிலை தாண்டிதான் முக்தி கிடைக்குங்க. இல்ல, நான் உங்களுக்கு புரியறதுக்காக சும்மா காமெடி சொன்னேன். ஐயா, அது லூஸ் ஆகுறது இல்லைங்கய்யா, இழகுறதுங்கய்யா. எல்லா பிறப்பும் பிறந்து அந்த இழைப்பு தான் வேணும் நம்மளுக்கு. எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்ததுக்கு அப்புறம் என்னாச்சு? மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வேடுற்றேன். இப்ப புரிஞ்சுச்சா? எல்லா பிறப்பும் பிறந்ததுனால இந்த பிறப்புல பெருமானை பத்தி தெரிஞ்ச உடனே அப்படியே இழைச்சிட்டேன், அப்படியே குழஞ்சிட்டேன். அப்ப குழஞ்சதுன உடனே என்ன ஆகுது? என்ன பிடிச்சிருக்கிற 6 புரியும் போயிடுச்சு. 6 புரி போயிடுச்சுன்னா எனக்கு ஆணவம், கண்மம், மாயை என்ற முப்பொருளும் உடைஞ்சிரும். போயிடுச்சுன்னா எங்க அப்பன் திருவடியில தான் விழுவேன். ஏன்னா நான் அறிவு பொருள். அதனாலதான் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன். புரியுதுங்களா? நாம போய் யோகா எல்லாம் கத்துக்க தேவையில்லை. ஆகா, அந்த யோகா பண்ணுங்க, இந்த யோகா பண்ணுங்க, மூச்சடக்கி பண்ணுங்க, சக்கரா யோகா பண்ணுங்க, வளைஞ்சு யோகா பண்ணுங்க, காலை மடக்கி வளைஞ்சு நில்லுங்க, இந்த கோமுகாசனம் போடுங்க, நீங்க காலை பப்பரப்பான்னு தூக்கி நில்லுங்க, மூச்சை உள்ளுக்குள்ள அப்படியே கொஞ்ச நேரம் 30 நிமிஷம் அடக்குங்க. இந்த மாதிரி பயிற்சி எல்லாம் தேவை கிடையாது. அப்பன நினைச்ச உடனே புலகாங்கிதம் அடைந்த கண்கள்ல நீர் பெருகி அப்படியே உடம்பு அப்படியே கலகலன்னு கலங்கி அப்படியே என்ன ஆகுது? அப்படியே இழகி அப்படியே ஒழுகி தென்னா முன்னா என்றால் தீ சேர் மெழுகு ஒப்பாள் என்று சொல்லுகின்றாவில் அந்த மெழுகு மாதிரி ஆயிட்டாலாம். மெழுகு மாதிரி ஆனதுக்கு அப்புறம் யாராவது ட்ரில்லு போட முடியுமா? நம்மளெல்லாம் 5 உடம்பையும் போட்டு வச்சுக்க முடியுமா? அப்படி மாத்துனா அப்போ ஒண்ணும் கிடையாது. பெருமானுக்காக உருகுனா முக்தி. இதை விட எளிமையா யாராவது சொல்லலாம்? பெருமானுக்காக உருகுனா போதும் முக்தி.
நீங்க கஷ்டப்பட தேவையில்லை, மனப்பாடம் பண்ண தேவையில்லை, நீங்க எதுவும் பண்ண தேவையில்லை. பெருமானுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க உருகுனீங்கன்னா அதுதான் உங்களுக்கு கிடைப்பது என்ன? கண்ணீர் வரணும். கண்ணீர் வந்துச்சுன்னா 5 உடம்பும் உருகுதுன்னு அர்த்தம். அதனாலதான் அழுதால் உன்னை பெறலாமே. அழுதால் உன்னை பெறலாமேன்னா 5 உடம்பும் உருகிற மாதிரி, எல்லாம் உருகிற மாதிரி வந்தா தான் கண்ணீர். அந்த கண்ணீருக்கு பேரு தான் அழுதல். சிவனை நினைச்சு 5 உடம்பு உருகிற மாதிரி அழுதால் உன்னை பெறலாமே. ஆமாதானே, 5 உடம்பு உருகிருச்சுன்னா என்ன ஆகும்? புரி போயிடும், அட்டகாயம் போயிடும், சூக்கம் உடம்பு போயிடும், காரண உடம்பு போயிடும், கஞ்சுக உடம்பு போயிடும். எல்லா உடம்பும் போனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடும்? இந்த ஆன்மாவுக்கு விடுதலை. இந்த ஆன்மாவுக்கு அந்த விடுதலைக்கு பேருதான் முக்தி. உண்மை, அதாவது முக்தின்ற அந்த சான்ஸ்கிரிட் வார்த்தைக்கு தமிழ்ல பேர் என்னது? விடுப்பு தான். விடுப்பு தான் முக்தி. விடுறது. விட்டுட்டு எங்க போறது? ஆமா, விட்டுட்டு எங்க போறது? அப்புறம் பேர் அதுவா நிக்கிறது. பெறணும், விட்டால் ஒன்ன பெறணும். இதை விட்டா பெருமானுடைய திருவடிகை பெறுவதுதான் வீடு. நல்லா கவனிச்சுக்கோங்க. யாராவது என்கிட்ட வாங்க, நான் முக்தி சொல்லித்தரேன், நெத்தியில குச்சியை வச்சு ஆட்டுறேன், காதுல உங்களுக்கு ஈயத்தை காய்ச்சி ஊத்துறேன்னு யாராவது கூப்பிட்டாங்கன்னா தயவு செய்து போவாங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு நான் யோகா சேர்ந்து சொல்லி கொடுத்து நான் அவங்களை அது பண்றது பண்றேன் வேணும். ஆனா பேசிக் என்ன அப்படின்னா உருக்கமே வரல. பெருமானை நினைச்சா கண்ணீரே வரல. அடியார்களை பார்த்தா அன்பு வரல. அப்படியே உலகாங்கிதம் அடையல, மேல் புல்லரிக்கல, அவனை நினைச்ச ஆனந்தம் பெருகல. ஆனா நான் பல கோடி யுகங்களை தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு இன்னைக்கும் கோடி ரிஷிகள் தபோவனத்துல உட்கார்ந்து தவம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கும். ஆனா அவங்களுக்கு எல்லாம் பெருமான் போகல, நம்ம கிட்ட வந்திருக்கான். தானே தலையளித்து ஆட்கருளி இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கான் பெருமான். நம்ம கிட்ட வந்திருக்கான். காரணம் என்ன? பல பிறவிகள்ல நாம் செய்த பிறவி பயன் சிவத்தம். சரி, இப்ப போற்றி சிறுவனுக்குள்ள வந்துடும். இப்ப போற்றி செய்யறனால என்ன ஆகும்? இந்த ஆன்மாவுக்கு சிவபெருமானுடைய நிலை தெரியும். சிவபெருமானுடைய நிலை தெரிஞ்ச உடனே இந்த ஆன்மாவுக்கு என்ன கிடைக்கும்? உருக்கம் கிடைக்கும். இந்த ஆன்மா உருகுன உடனே, ஆன்மாவுடைய உடல் எல்லாம் உருகுன உடனே இந்த ஆன்மாவுக்கு உருக்கம் கிடையாது. இந்த ஆன்மாவுக்கு உருக்கம் கிடையாது. இது உடல் எல்லாம் உருகுன உடனே இந்த ஆன்மாவுக்கு என்ன ஆகுது? அது புரியட்ட காயம். அதனாலதான் புரியட்ட காயம். புரினா என்னன்னு தெரிஞ்சாதானே அதை அவுக்க முடியும். எங்க வீட்டுல எங்க பூட்டு இருக்குன்னு தெரிஞ்சாதானே சாவி போட முடியும். பூட்டு எங்க இருக்குன்னே தெரியல, பூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த கீ ஹோல்னு சொல்லுவாங்கல்ல, கீ ஹோல், அந்த பூட்டு போடுற இடம் எங்கன்னே தெரியல. என்னைக்காவது நான் முன்னேறி வெளியே வர முடியுமான்னு கேக்குறேன். வர முடியாது, வர முடியாது. ஆனா கீ ஹோல் தெரிஞ்சிருச்சு, கையில சாவி இல்ல, கீ ஹோல் தெரிஞ்சிருச்சு, அந்த பூட்டு போடுற இடம் தெரிஞ்சிச்சு, ஆனா கையில சாவி இல்ல. எப்படி திறப்பீங்க? தலையில இருக்கிற கேப்டன் எடுத்து உள்ளுக்குள்ள விட்டு லேசா ஆட்டிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க. லேசா ஆட்டினா என்னைக்காவது ஒரு நாள் திறந்துருவா இல்லையா? புரியுதுங்களா நான் சொல்றது? புரியுதுங்களா? சாவி வேணும்னு அவசியம் இல்லை, நமக்கு சாவி வேணும் அவசியம் இல்லை. அது திறக்கிறதுக்கு ஏதோ ஒரு பொருள் நமக்கு கிடைக்கும். அந்த ஓட்டை எப்படி இருக்குன்னு பார்த்தா இதுக்குள்ள என்ன போகும்னு தெரியும். ஆமா இல்ல? அந்த ஓட்டை எப்படி இருக்குன்னு பார்த்தா இதுக்குள்ள என்னெல்லாம் போகும், நம்ம கிட்ட என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்து நாம திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணிடுவோம். அதைத்தான் ஔவையார் சொல்லியிருக்காங்க. புரியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்ட நிலையும் தரிசனப்படுத்தி. அப்ப புரியட்ட காயம் இருக்குன்னு தெரிஞ்சாலே முக்தி. உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரியட்ட காயம் தெரிஞ்சிச்சா தெரியலையா? தெரிஞ்சவங்க எல்லாம் தம்ஸ் கொடுக்கலாம். ஆஹா ஆஹா அருமை அருமை அருமை. இத்தனை தம்ஸ் கொடுக்குறீங்க. ஓ, இவ்வளவு பேருக்கு முக்தியா? ஆக 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 சொக்கனாதான். எங்க அடியார்கள் எல்லாம் சித்தர் காடு மாதிரி அட்ட டைம்ல எல்லாருக்கும் முக்தி தான். அருமை அருமை. அதனால கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எங்க கீ ஹோல் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, நீங்க கண்டிப்பா ஓபன் பண்ணிடுவீங்க. அந்த தைரியத்துல வாங்க. ஓபன் பண்ண மாட்டோம்னு நினைச்சா அந்த அவநம்பிக்கை வராதுங்க, எனக்கு போயிடும். சரி, அப்போ புரிஞ்சுதுங்களா? போற்றி செய்வதனாலே இறைவனுடைய அருளை புரிந்து
மெழுகாக மாறுகின்ற ஆற்றல் கிடைச்சாதான் போற்றி. நாம் சாடுக்கு போற்றி 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 போற்றின்னு சொல்லிட்டே இருக்கேன், எனக்கு என்னது உருக்கம் வரல, உருக்கம் வரல. போற்றி வேலை செய்யாது, போற்றி வேலை செய்யாது. நான் 1000 முறை போற்றி செஞ்சுட்டேன் சாமி. நானும் கிட்டத்தட்ட போற்றி திருத்தாண்டகம் அந்த 100 பாட்டையும் ஒரு 15 வருஷமா படிச்சிட்டு இருக்கேன் சாமி, ஒன்னும் நடந்த பாடு இல்லை அப்படின்னா போற்றி திருத்தாண்டகம் உருக்குறதுக்கு தான். உருகாம நீங்க என்ன போற்றி திருத்தாண்டகம் பாடினாலும் அதுல என்ன கிடையாது, என்ன கிடையாது, அர்த்தம் கிடையாது. அதனால உருகுதல், அந்த உருக்கத்தை சொல்லி தரதுக்காகத்தான் 4 பேர். யாரு? ஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர், மணிவாசகர். இதுல ஞான சம்பந்தர் ஒவ்வொரு பாட்டிலையும் ஞான சம்பந்தர் சொல்லிக்கிறாரு. அதனால அவர் பேர் ஞான சம்பந்தன் கன்ஃபார்ம் பண்ண முடியுது. நாவுக்கரசரை திருவடிகையில எல்லாருக்கும் முன்னாடி சாமியே நாவுக்கரசர்னு கூப்பிட்டுருக்காரு. அதனால நாவுக்கரசர் ஓகே. நம்பி ஆரூர், அவர் பேர் ஆரூரர் தான், சுந்தர பெருமான்ல நம்பி ஆரூரர் தான், ஆரூரர் தான். ஆரூரன் அம்மானுக்காலே அவரே சொல்லிக்கிறார். அப்ப ஆரூரன் தெரியுது. ஆனா இந்த மணிவாசகர் பேர் மட்டும் தெரியவே தெரியாது. இந்த மணிவாசகம் அப்படிங்கிற வார்த்தை, மாணிக்க வாசகன்ற வார்த்தை எதுல இல்லவே இல்லை. திருவாசகத்துல ஒரு இடத்துல கூட இல்ல. திருவாசகம்ன்ற வார்த்தை ஒரு இடத்துல கூட திருவாசகத்துல இல்ல. திருவிளையாடல் புராணத்துல நம்மளுடைய சுவாமிக்கு குரு உபதேசம் செய்தப்போ மணிக்க வாசகா உன்னுடைய வாசகம் மாணிக்கம் போல இருப்பதனால அப்படின்னு சொல்வதால திருவிளையாடல் புராணத்தை சொல்வதாக செய்தி. வாதவூரர்னு ஒரு பேரு, அது ஒரு செய்தி. இன்னைக்கு வரைக்கும் அவர் பேர் தெரியாதுங்க நமக்கு. உற்றாரை யான் வேண்டேன் பேர் வேண்டேன் என்ன நினைச்சு சொன்னாரோ தெரியல, அவர் பேர் இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. நாமளா கூப்பிட்டுக்கிறோம் மாணிக்க வாசகரு, நாமளா கூப்பிட்டுக்கிறோம் வாதவூரடிகள்னு கூப்பிட்டுக்கிறோம். ஆனா அவருடைய பெயரு என்னன்னு இது வரைக்குமே டவுட்ஃபுல்லா தான் ஓடிட்டு இருக்கு. தாம் பேரை கூட சொல்லாம நம்மளை இப்படி உருக வைக்கிறாருன்னா, குழைத்து செய்யறாருன்னா திருவாசகத்துக்கு என்ன பெருமன் பாருங்க, என்ன பெருமன் பாருங்க. அதனால போற்றி செய்யும் போது நாம உருகணும், அதை கத்துக்கோங்கன்னு தான் சொல்ல வர. உருக்கம். அதனாலதான் போற்றி இவ்வளவு மெதுவா போயிட்டு இருக்கணும். கண்ணீர் வரணும் ஒவ்வொரு போற்றிக்கும். அந்த போற்றில் உள்ள நுட்பங்கள் தெரிஞ்சா தானே நம்மளுக்கு அதனுடைய உருக்கம் வரும். நுட்பம் தெரியாதப்ப எப்படி உருக்கம் வரும்? வராது இல்லையா? இந்த ஆன்மாவுக்கு அறிவித்தால் தானே அறியும். அதனால அறிவித்து கொண்டே இருக்கும். அந்த வகையில குறியே போற்றி. பெருமானுடைய குறிகள் என்று சொல்லப்படுகின்றதுல திருநீரை பத்தி நம்ம போன அமர்வுல நிறைய பார்த்துட்டோம். திருநீர் என்பது நமச்சிவாய என்ற தூள பஞ்சாக்கரத்துக்கு சமம். அத எல்லாரும் பூசணும். அதனால அது ரொம்ப நல்லது. இப்ப 2வது நம்ம பார்க்க இருக்கிறது கண்டிகை என்று சொல்லுகின்ற உருத்திராக்கம். இந்த கண்டிகை என்று சொல்லுகின்ற உருத்திராக்கம் என்பது சிவய நம என்று பெறுவதற்கு சமம். குரு உபதேசத்தின் மூலமாக பெறுவதற்கு சமம். எப்படி? இப்ப ஒரு பொண்ணு போறாங்க தங்கமயில் ஜுவல்லரியில அந்த பொண்ணு என்ன பண்ணுது? நெக்லஸ பார்த்த உடனே எடுத்து போட்டு பாக்குது. நெக்ல பாச ஒரு சின்ன ஒரு ஜிமிக்கி பார்த்த உடனே போட்டு பாக்குது, எல்லாத்தையும் போட்டு பாக்குது. திடீர்னு அந்த பொண்ணுக்கு என்ன பாக்குது? திருமாங்கலி அங்க வச்சிருக்காங்க. திடீர்னு அந்த பொண்ணு எங்க திருமாங்கலி அங்க வச்சிருக்காங்க. எனக்கு கொடுங்க, அதை நான் போட்டு பாக்குறேன்னு சொன்னா என்ன பண்ணுவாங்க? ஏங்க நானும் அதை போட்டு அழகு பாத்துக்கிறேங்க, காதுல லோலாக்கு போடுற மாதிரி திருமாங்கலியத்தை போட்டு பாத்துக்கிறேன்னு சொல்ல முடியுமா? அது மற்றொருவர் வந்து சூட்டணும். சூட்டினாதான் அதுக்கு பெயரு. அதுக்கு சூட்டணும், உரியவர் வந்து சூட்டணும். அதுவரை அந்த பெண் அதை காத்திருக்கணும். அது போல இந்த ருத்ராட்சமும் உரியவர் வந்து சூடும் வரை நமக்காக காத்திருந்த ருத்ராட்சம். இது எளிமையா எல்லாத்துக்கும் கிடைச்சது இல்ல. உரியவர் வந்து சூட்டும் வரை உங்க கையில குருநாதர் எப்படியோ பார்சல் அனுப்பிச்சிட்டார். யார் யாரெல்லாம் ருத்ராட்சம் போட்டிருக்கீங்களோ உங்களுக்கு கன்ஃபார்மா குருநாதர் வந்துட்டாருன்னு அர்த்தம். ஐயா எனக்கு தெரியலங்க அப்படின்னா பார்க்காதது உங்க மிஸ்டேக்கு, ஆனா வந்தது உண்மை.
உங்க கழுத்திலே உருத்திராக்கம் இருக்குதுன்னா குருநாதர் உங்களிடம் வந்து விட்டார் என்ற பொருள். அதை நாம இன்னும் உணராம இருக்கலாமே தவிர வந்துட்டார் அர்த்தம். பயப்படாதீங்க, ஐயோ எனக்கு குரு இல்லையே, குருநாதர் தேடி போயிட்டு இருக்கேனே, வருவாரோ மாட்டாரோ அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். குருநாதர் வந்து விட்டார். நீங்களே வந்துட்டீங்கல்ல ஐயா குருநாதரா? சொக்கநாதா சொக்கநாதா நமச்சிவாய் சாமி. இது வந்து அடியேன் வந்து ஒரு கருவி, எல்லா சிவார்ப்பணம். அவன்தான் குரு வடிவத்துல வர்றான். சரிங்களா? அப்போ கவலைப்படாதீங்க. ஒரு பெண் எப்படி திருமாங்கல்யத்தை தானே அணிந்து கொள்ள முடியாதோ, அதை எப்படி அவளுக்கு உரியவர் வந்து அணிவித்தால்தான் அதுக்கு மதிப்போ, அது போல உருத்திராக்கம் என்று சொல்லுகின்ற உருத்திராக்கம் வந்து சிறப்பு. உருத்திராக்கம் வந்து அது எப்படி போடணும்? உருத்திராக்கம் எப்படி போடணும் அப்படின்னா, உருத்திராக்கம் நம்ம ஏற்கனவே சொன்னோம், எளிமையில இருக்கணும். அதுக்காக சாமி நாங்க போட்டு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க தங்கத்துல போட்டதாலும் தப்பு கிடையாது. அது நீங்க உடனே நீங்க வந்து இது பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா தங்கத்தினால ருத்ராட்சத்துக்கு மதிப்புன்ற எண்ணம் மட்டும் வரக்கூடாது. நான் தங்கத்துல போட்டிருக்கேன் அதனால என் உத்ராட்சம் பெருசு, அவங்க எல்லாம் கயிறுல தானே போட்டிருக்காங்க அப்படிங்கிற எண்ணம் பாவனை மட்டும் வந்துடும். அது மட்டும் பாக்க, வேற ஒண்ணும் இல்லை. ருத்ராக்கம் வந்து எளிமையில இருக்கணும். திருமாங்கல்யம் கூட கயிறுல தான் சாத்தணும். தெரியும் இல்லையா? நம்ம தான் இன்னைக்கு வந்து என்ன பண்றோம், திருமாங்கல்யத்தை இதுல சாத்திக்கிறோம். நம்ம அந்த தாலி பிரிச்சு போக்குறப்போ அந்த இதெல்லாம் இது செயின்ல போடக்கூடாது. திருமாங்கல்யம் கயிறு, அது அந்த கயிறு தனியா, அந்த இது தனியா இருக்கணும், கயிறுல தான் இருக்கணும் அப்படிங்கறத மரபு. மங்கள நான் தான் பேரை தவிர அதை வந்து நம்ம அப்படி சாத்திர. சில கம்யூனிட்டிஸ் வந்து அவங்க தாலி கட்டுறப்பவே அவங்க செயின்ல தான் போடுவாங்க. அதெல்லாம் அவங்களுடைய பாரம்பரியம், அதை விட்டுரும். ஆனா நம்மளுடைய முறைப்படி திருமாங்கல்யம் கயர்ல தான் இருக்கணும். அந்த கயர்ல இருக்கிறதுனாலதான் அதுக்கு மரியாதை அப்படின்னு அது சொல்லுவாங்க. அது மாதிரி புரியுங்களா? அதெல்லாம் எங்க வீட்டுல என் தங்கச்சிக்கு எல்லாம் சொன்னாங்க. நான் சொல்லிட்டேன், அம்மா நீங்க போட்டிருந்தாலும் கயிறுல தான் போடும். வீட்டம்மாவுக்கும் சொல்லியாச்சு, கயிறுல தான் போடும், கயிறு தான். அதுக்கு மேல செயின் போட்டுக்கோங்க, உங்களுடைய விருப்பம். ஏன்னா அது ஒன்றும் இது இல்லை. ஆனா இன்னொரு நல்ல விஷயம் என்ன, எவனாவது ஒருத்தன் தங்கத்துக்கு ஆசைப்பட்டு அதை புடிங்கிட்டு போனா நமக்கு பிரச்சனை வந்துடும். இதுன்னா நமக்கு எப்பயுமே யாரு ஏதோ எந்த காலத்திலயும் நமக்கு வந்து ஒரு பிரச்சனை இல்லை. அதுவும் ஒரு நல்ல விஷயம். அதுக்காக சொல்லியிருக்காங்க, என்னவோ தெரியல. எளிமையா இருக்கணும், எளிமையா இருக்கு. அதே மாதிரி ருத்ராட்சம் எங்க இருக்கணும்னா நம்ம கண்டத்துக்கிட்ட தான் இருக்கணும், கண்டத்துக்கிட்ட இருக்கணும், கிட்ட ஒட்டி இருக்கணும் அப்படிங்கிறது தான் விதி. இந்த ருத்ராட்சத்தை சிறப்பை வந்து நம்ம ருத்ராட்சம் என்பது சிவய நம அப்படிங்கிற பொருளை குறிக்கின்றது. இந்த ருத்ராட்சத்தை சிறப்பை நமக்கு சொன்னவர் யாரு அப்படின்னா, நம்முடைய 63 நாயன்மார்கள்ல ருத்ராட்சத்துக்கு மரியாதை கொடுத்தவர் யாரு, ருத்ராட்சத்தை பெரும்பொருளா நினைத்தவர் யாரு அப்படின்னா, அதுதான் நம்மளுடைய அவங்க திருநீர் மூர்த்தி நாயனார் வந்து என்ன பண்ணாரு, ருத்ராட்சத்துக்கும் திருநீருக்கும் சதாமுடிக்கும் மரியாதை கொடுத்தனால மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியே. மும்மைன்னு என்னது? 3 பொருள். என்ன பொருள்? திருநீரு, விபூதி, உத்திராட்சம், திருமுடி. அஞ்செழுத்து இல்ல, சடாமுடி. அதாவது முப்பொருள் சடமுடி, கழுத்துல இருக்கிற ருத்ராட்சம், திருநீர். விபூதின்னு சொல்லக்கூடாது, சொல்லலாம், தப்பு. அதாவது அது உணர்ந்துட்டோம்னா விபூதி நமக்கு வராது. ஏன் விபூதின்னு சொல்லக்கூடாதுன்னா, வி கூட்டல் பூதி மிகுந்த செல்வம். அப்போ இது செல்வம் போல, ஏதோ செல்வம் போல நினைச்சு பூசினா கூட திருநீருக்கான பொருள் அல்லது. திருநீர் எல்லாத்தையும் தரும், எல்லா செல்வங்களையும் தரும். ஆனா திருநீருடைய தாற்பயம் என்னன்னா, செல்வங்கள்ல இருந்து நீங்கிறது தான். அது எந்த செல்வமா இருக்கட்டும், அருள் செல்வம் கூட மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன். அப்போ இந்த விஷயத்தை கவனிங்களேன் எல்லாரும். இப்போ இந்த ருத்ராட்சத்துக்கும் திருநீருக்கும் சடாமுடிக்கும் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார் நம்முடைய மூர்த்தி நாயனார். மூர்த்தி நாயனார் அவதாரம் செய்தது மதுரை எம்பதியில, தெரியும் எல்லாருக்கும். மதுரை எம்பதியில மூர்த்தி நாயனார் அவதாரம் செய்தாரு. அவருக்கு ஒன்னே ஒண்ணுதான், அவருக்கு சந்தனத்தை அரைச்சு பெருமானுக்கு சாப்பிட்டு, சந்தன கைங்கரியம் செய்யணும்.
சந்தனத்தை நல்லா கவனிங்க, சந்தன அபிஷேகம் பெருமானுக்கு கிடையாது. சிவபெருமானுக்கு சந்தன அபிஷேகம் கிடையாது. ஏண்டா டே எப்ப பாரு ஏதாச்சும் நடைமுறையில இல்லாதத சொல்லி எங்களை குழப்பி விடுறதையும் வேலையா போச்சு. நாங்க சாட்டுக்கு நாங்க சந்தன அபிஷேகமோ சீயக்கா அபிஷேகமோ என்னத்தையோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். வந்துருவா அப்படியே அது கிடையாது இது கிடையாதுன்ட்டு அப்படின்னு நீங்க சொல்றது மனசு அந்த மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டாலும் உண்மையை சொல்ல வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்குல்ல. அப்போ பெருமானுக்கு என்ன அபிஷேகம்னா ஆணைந்து தான் அபிஷேகம். பெருமானுக்கு அபிஷேகம் எது? ஆணைந்து. ஆணைந்துனா ஆவிடம் கிடைக்கக்கூடிய 5 பொருட்கள்: பால், தயிர், நெய், அதுக்கப்புறம் சாணம், கோமயம். 5 பொருள். இந்த 5 பொருள் தான் அபிடேகத்துக்குரியது. ஊத்திட்டு கழுவிடணும் இந்த 5 பொருளையும். சந்தனம் பெருமான் திருமேனியில அப்படியே அப்பணும், அப்படியே எடுத்து என்ன பண்ணும். இன்னும் நீங்க போனீங்கன்னா, நீங்க நார்த் இந்தியால போனீங்கன்னா பெருமான் மேல அபிஷேகம் பண்ண மாட்டாங்க, அப்படியே எடுத்து எல்லாத்தையும் அப்படியே தடவுவாங்க. பாத்துறீங்களா? எல்லாமே சந்தனத்தை எடுத்து பெருமான் மேல தடவைத்தான் செய்வாங்க, தடவுவாங்க. பாத்துறீங்களா? மேல வந்து சாத்தம் இப்படி பெருமான் மேல வந்து என்ன பண்ணும், படர்றோம்ல, அதுக்கு பேர் தான் சந்தனம். பெருமானுக்கு அது அப்படியே படறி இருக்கும். அது போட்டுட்டு பெருமானுக்கு என்ன போட்டுட்டு என்ன ஊத்தக்கூடாது? தண்ணி ஊத்தக்கூடாது. அது பண்ணக்கூடாது. அதுதான் அதுக்கு அர்த்தம். தண்ணி ஊத்திட்டா சந்தனம் பண்ணதுக்கான விஷயமே போயிடுச்சு. சந்தனம் வச்சு அவன் மேலையில என்ன சந்தன நறுமணம் என்ன பண்ணிட்டு இருக்கணும், வந்துகிட்டே இருக்கணும். வழிபாடு செய்யறவங்க எல்லாம் சந்தன மனம் அவங்க நுகரணும். கவனிங்க, பெருமானுக்கா சந்தனம் இல்ல. சந்தனத்தை நுகரும் போது இந்த ஆன்மாவுக்கு சிவ நுகர்வு ஏற்படும். சிவ நுகர்வு, சந்தன ஸ்மெல் இருக்கு இல்லையா, இந்த ஆன்மாவுக்கு நல் உணர்வை ஏற்படுத்தும். விபூதி தானே சாமி அந்த ஸ்மெல் வரும் சிவன் கோவில்ல? இல்ல இப்பெல்லாம் எங்க சந்தனத்தை வந்து சாமி மேல வச்சிருக்காங்க, சந்தனத்தை ஊத்தி கழுவிடுறாங்க இல்லையா, அப்படியெல்லாம் இல்ல. பெருமான் மேல சந்தன சாந்தின்னு சுந்தரா போட்டியா. அப்போ பெருமானை அப்படி சந்தனத்தால நிறுத்திடுவோம். நிறுத்தினதுக்கு அப்புறம் நம்ம ஏற்கனவே சொல்லுவோம், விரையார் மலர்கள் 5 விதமான 10 மலர்கள் போடுவோம். 10 விதமான இது 5 விதமான அந்த அரைப்பு பொருள்களா அரைச்சு பெருமான் மேல தடவி 10 பொருளையும் போட்டு அந்த அந்த இடத்துக்கு போறப்போ அந்த ஸ்மெல்லு வரும்ல, அந்த ஸ்மெல்லு வந்தோடனே அப்படியே மயங்கும். இன்னைக்கும் மதுரை எம்பதியில மீனாட்சி அம்மனுடைய சன்னிதானத்துக்கு போனீங்கன்னா அங்க இருக்க நீங்களுடைய தாளம்பு அப்படியே ஸ்மெல்லு அப்படியே இருக்குன்னு சுத்தம். பாத்தீங்கன்னா அது போல கபாலீஸ்வரர் கோயில்லையும் சரி, மயிலை கபாலீஸ்வரர்ல கற்பகாம்பாள் சன்னதிக்கு போறப்போ அம்மாடி அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, வெளியில அங்க அம்பாளுக்கு வந்து மலரே கொடுக்கலாம். என்ன மலரு? நம்ம தாளம்பு மலரை கொடுக்கலாம். தாளம்பு மலரை லேசா என்ன பண்ணுவாங்க, குங்குமத்துல உதறிட்டு தான் அந்த மகரந்தத்தை உதறிட்டு தான் அம்பாளுக்கு படைக்கவே செய்வாங்க. அது மாதிரிலாம் பார்ப்போம். குங்குமத்துல இயற்கையான தாளம்பு ஸ்மெல் இருக்கும். அதெல்லாம் அந்த நறுமணம் என்ன பண்ணணும்னா நம்மள வந்து நல்லுணர்வை ஏற்படுத்தும், புலன்களை அடக்கும். தாளம்பூ அது உலகவியல் இன்பத்தை தருகின்ற ஒரு நறுமணம். அதனாலதான் சிவபெருமானுக்கு தாளம்பூ அவாய்ட் பண்ணாங்க. ஏன்னா சிவபெருமான் கிட்ட போறவங்களே என்ன பண்ணும், அவங்க மேல போறதுக்காக போறாங்க, கீழே போறதுக்காக. ஆனா அம்பாள் கிட்ட உபாச்சகம் பண்றாங்கல்ல, சக்தி உபாச்சகம் பண்றவங்க எல்லாம் அவங்க உலகவியல் இன்பம் அது அந்த 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 நெறிக்குள்ளதான் இருக்க முடியும். அவங்களால அதை விட்டு போக முடியாது. அதனால அம்பாள் உபாச்சகம் வேற, சிவனுடைய உபாச்சகம் வேற. இந்த சிவ உபாச்சகம் பண்றவங்களுக்கு தாளம்பூ ஆகாதுன்னு அதை எடுத்து விட்டாங்க, ஒரு கதை சொல்லி எடுத்து விட்டாங்க. சரி, இப்போ இந்த சந்தனத்தை பெருமானுக்கு தினமும் காப்பிடுவார். யாரு? சந்தன காப்பிடுவார் நம்மளுடைய மூர்த்தி நாயனர். டெய்லி வருவாரு, வேற எந்த வேலையும் பார்க்க மாட்டார். வருவாரு, சந்தனத்தை அரைப்பாரு, போயிடுவார். சாமி கள்ளி. நீங்க சந்தனத்தை அரைச்சிருக்கீங்களா? நானு நானு என்ன பண்ணேன், இந்த நெத்தியில சிரிச்சு எனக்கு இப்ப ரீசெண்டா புள்ளிலாம் வந்துச்சு, ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு. அப்ப சந்தனம் போடுங்கன்னாங்க. நானும் போய் காதி கிராஃப்ட்ல போய் சந்தனம் கட்டெல்லாம் வாங்கிட்டு இருந்தேன். சந்தன கட்டை கேட்டாங்க, எதுக்கு நீங்க யூஸ் பண்ண போறீங்க? இல்ல இது அரைச்சு நெத்தியில இது அரைச்ச உடனே இல்ல ராமகட்டி மாதிரி அரைஞ்சிரும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்டாங்க. ராமகட்டி மாதிரி லேசா தேய்ச்ச உடனே அரைஞ்சிருங்களா? ஒரு சொட்டு எடுக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் கல்லுல போட்டு லேசா தேய்ச்சாதான் வரும். அதுவும் அது அழுத்தி தேய்க்கூடாது, லேசாவும் தேய்க்க கூடாது, அழுத்தி தேய்க்கூடாது. அது கொடுத்த ஜென்டல் பிரஷர்ல தான் கரையும். அழுத்தி தேய்ச்சாலும் கரையாது.
லேசா தேய்ச்சாலும் அதுக்குன்னு ஒரு ப்ரெஷர் இருக்கும்ல, அந்த ப்ரெஷர் தெரிஞ்சவங்களாதான் கரையும். நீங்க தேய்ச்சிக்க மாட்டீங்க, உங்களுக்கு பொடியாவே நான் தந்துறேன்னு சொல்லிட்டு சந்தனம் பொடி கொடுத்தாங்க. நான் நினைச்சேன் என்ன இவங்க சொல்றாங்க, நம்ம சேர்க்கலாமே உரங்கள்ல வச்சு. நானும் சந்தனத்தை அப்படியே தேய்க்கிறேன். தனியா ஒரு கல்லு சாமி, ஒரு கல்லு இல்ல சந்தன உரக்கல்ல தேய்ச்சாலும் அததான் சந்தன உரக்கல்ல தேய்ச்சாலும் உடனே சந்தனம் வராது. நீங்க ஒரு கும்பால சந்தன கும்பால ஒரு அந்த குழம்பு சந்தன குழம்பு எடுக்கணும்னா குறைஞ்சபட்சம் நீங்க 3 மணி நேரம் 4.5 மணி நேரம் அப்படியே விருக அதே நினைப்போட தேய்ச்சாதான் அந்த சந்தன குழம்பு. அதனால போயிட்டு என்ன பண்ணுவாரு, தினமும் நம்முடைய பூத்தி நாயனார் பண்ணுவாரு, சந்தன குழம்ப அப்படியே எடுத்துக்கிட்டே இருக்காரு. அது வந்து சாமி கொடுப்பாரு, அவங்க சாமிக்கு காப்பு போடுவாங்க, சொக்கடாவர் காப்பு போடுவாங்க. அது மட்டும்தான் அவருக்கு. நல்லா கவனிங்க, நம்மளுடைய அருளாளர்கள் எல்லாரும் கத்து கொடுத்தது என்ன தெரியுமா, ஒன்ன மட்டும் செய்ய உருப்படியா செய்யுறது. நம்ம அருளாளர்கள் செஞ்சதெல்லாம் நம்ம எல்லாரும் சிவபூசை செஞ்சிருக்காங்க, நாம ஒன்ன மட்டும் செய்ய உருப்படியா செய்யிருக்காங்க. நாம என்ன பண்ணுவோம், ஒரு நாளைக்கு சந்தனத்தை தேய்ப்போம், குங்குளிய நாயனார் கதையை கேட்டோடனே குங்குளிய போடலாம்னு தூக்கிட்டு கிளம்பிடுவோம். அடுத்து நம்ம இன்னொரு நாயனார் சாப்பாடு போட்டு சாப்பாடு போடுவோம். அப்புறம் திடீர்னு ஒருத்தர் ட்ரெஸ் கொடுக்கலான்னு நேச நாயனார் ட்ரெஸ் கொடுத்துருக்காரு, நம்ம ட்ரெஸ் கொடுப்போம். இப்படி எல்லாத்தையும் பார்த்து குழம்பி கடைசியில எதுவுமே செய்யாம எல்லாத்தையும் அறமுறையில அப்படியே விட்டுட்டு வந்துருவாங்கல்ல. அதை சொல்லல, உனக்கு என்ன வருதோ, நீ இருக்கிற ஊர்ல என்ன பண்ண முடியுமோ, உன்னால எது டெய்லி உன்னால செய்ய முடியுமோ பண்ண முடியுமோ அதை நீ செய்யறதுக்கு பேரு தான் சிவபூசை. அதை செஞ்சாதான் நிலைக்கும். சம்பந்தர் ஒவ்வொரு ஊருக்கா போய் பாட்டு பண்ணார், நானும் சம்பந்தர் மாதிரி பாட்டு பாட போறேன். சுந்தரமூர்த்தினார் ஒவ்வொரு தளத்துக்கா போயிருக்காரு, நானும் தளபுரம் தளத்துக்குலாம் போறேன் சொல்லல. ஏங்க திங்களூர்ல இருக்காரு, திங்களூர்ல யாரு இருக்காரு அப்பூதி அடிகள் யாரு? அப்பூதி அடிகள் உட்கார்ந்தா நிமிர்ந்தா கிளாஸுக்கு நாவுக்கரசரு, ஸ்பூனுக்கு நாவுக்கரசு, சாப்பிடுற தட்டுக்கு அவர் என்ன சொல்லுவாரா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த நாவுக்கரசர் எடுத்து நாவுக்கரசர்ல போட்டு அந்த நாவுக்கரசரை எடுத்து அந்த நாவுக்கரசர் தூரத்துல போய் அந்த நாவுக்கரசருக்கு போய் கொடுத்துரு அப்படின்னு. இது அவங்க அம்மையாருக்கும் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் எந்த நாவுக்கரசு சொல்றாங்க. படிக்கல்லும் நாவுக்கரசு, ஆட்டுக்கல்லு நாவுக்கரசு, எருமை மாடு நாவுக்கரசு, பசுமாடு நாவுக்கரசு, எருமை மாட்டு கண்ணுக்குட்டியும் நாவுக்கரசு, முதல் பிள்ளையும் நாவுக்கரசு, 2வது பிள்ளையும் நாவுக்கரசு. நல்ல வேலை மனைவியா இருக்கு நாவுக்கரசுன்னு பேர் வைக்கிறது போல. அந்த அம்மாவுக்கு ஏற்கனவே பேர் இருந்தனால அதை பேர் பார்த்தாம விட்டுட்டா இருப்பாங்க. அப்படி எல்லாத்தையும் நாவுக்கரசுன்னு சொல்றவரு நாவுக்கரசு எங்க இருக்காருன்னு தெரியாதான், அந்த ஊர்லயே பெரிய ஒரு பகிர்வு. சமீபத்துல ஒரு வழிபாட்டுல ஒரு அம்மையாரை சந்திச்சங்க. அவங்க அப்படித்தான் பொங்கல் நமச்சிவாயத்தை எடுத்து யமுனா நமச்சிவாயத்துக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு எதுக்கு எடுத்தாங்க நமச்சிவாயம். அடியார்கள் குடி இருக்காங்க. அதாவது அது வாயில வர சொல்ல அப்ப அவ்வளவு உருகி சொல்லும் போது என்ன ஆகுது, அவர் நினைச்சிருந்தா போயிருக்கலாம் வண்டி கட்டி. அவர் என்ன கையில காசு இல்லாம, இப்ப குயவனார் கூட கொஞ்சம் பாவம், அவருக்கு வேலை பார்த்தாதான் காசு. யாரு நம்ம திருநீலகண்ட குயவனாருக்கு வேலை பார்த்தாதான் காசு. 2 நாள் லீவ் போட்டாருன்னா மண்பானை இருக்காது, சோத்துக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால அவர் வேலை பார்த்தா ஆகணும். ஆனா இவர் அப்படி இல்ல, தர்மசாலை வச்சிருக்காரு, நீர் மண்டபம் வச்சிருக்காரு, மோர் மண்டபம் வச்சிருக்காரு, குளம் கட்டிருக்காரு, இது பண்ணி எல்லாம் பண்ணியிருந்தாலும், அவ்வளோ செல்வாக்கியம் இருந்திருந்தாலும் ஒரு வண்டி 4 பேர் அனுப்பிச்சு நாவுக்கரசர் எங்க இருக்காரு நான் போய் பார்த்துட்டு வரேன். என் வேலை அது இல்ல, நாவுக்கரசர் பேரை சொல்லிக்கிட்டே என் வேலையை செய்யறேன்ல, அதுதான் என் வேலை. எக்ஸ்ட்ரா வேலை எடுத்துக்க மாட்டேன்னு 63 நாயன்மார்களும் இருந்தனாலதான் ஒரு வேலைய உருப்படியா செஞ்சாங்க. நாம என்ன பண்ணிட்டோம், 63 நாயன்மார்கள் கதையை படிச்சுட்டு காலையில உருத்திர பசுபதி நாயனார் மாதிரி தண்ணிக்குள்ள உட்காந்து உருத்திரம் சொல்றதும், சாயங்காலம் போய் இது மலர் பறிச்சுட்டு போய் முருக நாயனார் மாதிரி மலர் போடுறதும், இப்படி எல்லாரையும் மிக்ஸ் பண்றதுனால எல்லாருனாலும் எல்லாம் செய்ய முடியாது. அது மனிதனுடைய இயல்பு. அந்த வட்டாரத்துக்கு என்ன கிடைக்குமோ அவர்னால செய்ய முடிஞ்சது துணி துவைக்கிறது தான். வண்ணா இருக்கிறவர்னால என்ன பண்ண முடியும்? 4 பேருக்கு சாப்பாடு போட முடியுமா? 4 பேருக்கு உணவு தர முடியுமா? அவர் மொதல் ட்ரெஸ்ஸா அதிகாரிகள் ட்ரெஸ் துவைச்சிட்டு அதுக்கப்புறம் துவைக்கணும். அவரால செய்ய முடிச்சு அந்த பயன் கிடைக்கும். அப்போ நல்லா கவனிக்கணும். ஒரு நிமிஷம் தான் கவனிக்கணும். என்ன நான் அசைந்தால் அசையும் அகிலம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. யாருமே வளர்க்கலாம். சரி, எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க போல, மொபைல் போனை எடுத்து தலையை சுத்தி அப்படியே சல்லுன்னு எரிஞ்சு அத பீரோ கடியில போயிடுச்சு போல. அதை தேடி எடுக்கிறது எல்லாத்துக்கும் நேரம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க, உங்களை எல்லாரையும் ட்ராக் பண்றதா எல்லாரும் ஈஸியா புடிச்சிருவேன். சரி, ஒண்ணு கவனிச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன வருமோ எல்லாமே செய்யுங்க. பூவும் கொடுங்க,
தூபமும் போடுங்க, சாப்பாடும் போடுங்க. ஆனா உங்களால என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த பொருளை எடுத்துட்டு அதுல வலுவாம நிக்கிறதுக்கு முயற்சி என்ன முடியும், நம்மளால நம்ம சக்திக்கு என்ன முடியும்னு சொல்றத ஒரு கால இடைவெளியில தினமும் பண்ண முடிஞ்சா உத்தமம். இல்ல என்னால ஒரு வாரத்துக்கு ஒரு முறை பண்ண முடியும், உத்தமம். 15 நாளைக்கு ஒரு முறை பண்ண முடியும், உத்தமம். மாதத்துக்கு ஒரு முறை பண்றேன், உத்தமம். 3 மாதத்துக்கு உத்தமம், வருஷத்துக்கு ஒரு தடவை. ஆனா எடுத்ததுக்கு அப்புறம் உயிரே போனாலும் தலை அங்கதான் உருளுமே தவிர எங்கேயும் போகக்கூடாது. இதுதான் 63 கத்துக் கொடுத்த ஒரு செய்தி. சாமி, என்னால ஒரே ஒரு அருகம்புல்லு தினமும் சாமிக்கு வைக்க முடியும். எங்க வீட்டு வாசல்ல எப்பயுமே அருகம்புல் கிடைக்கும், அருகம்புல் வைக்க முடியும். நான் பண்ணட்டுமா? பண்ணலாம். அது சிவத்தொண்டு. சிவத்தொண்டு செஞ்சா இன்னொரு 30 கோடி பிறவி கொடுத்து சாமி நம்மள ஆட்கொள்ளலாம். ஆனா அடியார் தொண்டு செஞ்சா நமக்கு ஒரு பிறவிதான், ஒரே பிறவிதான். அதனால இன்னும் அடியாருக்கு அடியார் தொண்டு செஞ்சா இந்த உடம்போடு இருக்கும் போதே சீவன் முக்தர் டபுள் ப்ரமோஷன் கொடுத்துருவோம். அதனால அடியாருக்கு அடியாரா இருந்து செய்கின்ற ஏங்க, நாங்க இப்ப நடராஜன் ஐயாவுக்கு ஒருத்தர் சாப்பாடு கொடுக்க போறாருன்னு வச்சுக்கோங்க. ஐயா, என்னங்க நடராஜன் ஐயா அவ்வளவு தூரம் வீடு அவருக்கு சாப்பாடு கொடுக்க போறீங்களே அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு ஏதாவது தண்ணி ஏதாவது வேணுங்களா அப்படின்னு அவருக்கு தண்ணி கொடுத்து அவருக்கு தேவையான விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க. அடியாருக்கு அடியேன்னு அந்த இடத்துல இறங்குறதுக்கு நடராஜன் ஐயா போனா யானையெல்லாம் குறுக்காட்டு நீங்க போகாதீங்கன்னு வேணா சொல்லுவோம். எனக்கு போய் அந்த யானையை ஒரு நாள் பாக்க திக்குன்னு எனக்கு இன்னும் இருக்கு. ஒரு நாள் ஐயா வீட்டுக்கு போய் உட்காந்து அந்த யானையை பார்த்துதான் வரும். ஆனா எனக்கு உள்ளூர பயம் இருக்கு, பயம். நாங்க இருக்கிறத பார்த்துட்டு யானை வராம கூட போனாலும் போயிடும். சரி, என்ன சொல்ல வரேன்னா அந்த தாத்பரியம் புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த ஒரு சந்தன கைங்கரியம் மட்டும் பண்ணிட்டு இருக்காரு நம்மளுடைய மூர்த்தி நாயனார். அப்போ களப்பிரர்கள் என்று சொல்றீங்க. களப்பிரர்கள் காலம் நம்மளுடைய தமிழர் வரலாற்றிலேயே இருண்ட காலம் சொல்லுவோம். களப்பிரர்கள்னா யாருன்னா நம்ம இந்த தேசம், நம்ம கர்நாடக தேசம் இருக்கு இல்லையா, அந்த தேசத்துல இருந்து வந்தவங்க. அவங்களுக்கு நம்ம சமயம் கிடையாது, வேற சமயம். அவங்க சமண சமயத்தையும் பின்பற்றுறாங்க, சில சமயம் பௌத்த சமயம் இல்ல, எதுவுமே இல்லாம வெறுமனையா அந்த இயற்கை வழிபாடுகள்லாம். நீங்க பாத்தீங்கன்னா காலக்கேயர்கள் சொல்லிட்டு நம்ம இதுல பாகுபலியில வருவாங்கல்ல, அந்த மாதிரியான ஆளுங்க. அந்த மாதிரி ஆளுங்க அவங்க எல்லாமே பஞ்சமா பாதகங்கள் பண்ணு. அவங்களுடைய ஆளுகைக்குள்ள என்ன வந்துருச்சு, நம்மளுடைய மதுரை எம்பதி வந்துருச்சு. மதுரை எம்பதி வந்த உடனே அவங்க எல்லாரையும் என்ன பண்ணிட்டாங்க, சாமி அவங்களுடைய எல்லாருடைய நோக்கம் என்ன தெரியுமா, அந்த இறை வழிபாட்டை நிறுத்துறதுல அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அப்பதான் அவங்க கண்ட்ரோலுக்குள்ள வந்திருக்குன்னு நினைச்சு பாருங்க. புதுசா ஒரு பிரின்சிபல் ரூல் வந்திருக்காரு, என்ன பண்ணுவாரு, புதுசா ஒரு ரூல்ஸ் போட்டு எல்லாரும் அதை கட்டுப்படுறாங்களான்னு பார்ப்பான். அதுதான் அவங்களுடைய முதல் வேலை. அது தேவையில்லைன்றது கிடையாது. அவர் புதுசா ஒரு ரூல் போடுவார். நாளையில இருந்து காலைல 5:30 மணிக்கெல்லாம் எல்லாரும் வந்துடணும் ரூல் போடுவார். என்னங்கயா எதுக்கு 5:30 மணிக்கு நான் சொன்னா வாங்கயா அப்படின்னு போடுறப்போ அவங்களுடைய பலத்தை அவங்க சோதிக்கிறதுக்கு வைக்கக்கூடியது. நம்ம கட்டுக்குள்ள இருக்காங்களான்னு பாக்குறது சமயத்தை தான் பிடிப்பாங்க. ஏன்னா சமயம் கட்டுக்குள்ள இருக்கான்னு இருந்தா தான் அந்த நாடு கட்டுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். அதனால என்ன பண்ணா, சைவ சமயத்தை முழுவதுமாக நிறுத்துறான், எல்லா இடத்துலையும் போய் நிறுத்துறான். ஆனா நம்ம அடியார்கள் எப்படிப்பட்டவங்க, எதுக்கும் அஞ்ச மாட்டாங்க. இவர் என்ன பண்ணாரு, நல்ல வேலை சொகநாதர் கோயில் எல்லாம் பூட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் வெளியில காவலர்கள் போட்டு யாரும் உள்ள போக கூட வைக்க கூட என்ன சொன்னாலும் சரி, இவர் என்ன பண்ணிருவாரு, நான் சாமிகள்லாம் கும்பிடல, கல்லுல போய் சந்தனத்தை தேய்ச்சி வந்துடுறேன். அதை எடுத்துட்டு போய் பெருமானுக்கு சாத்தல, அது வேற விஷயம். நான் கல்லுல போய் சந்தனத்தை தேய்க்கிறது தான் என் வேலை, அதை நான் செஞ்சுட்டு வந்துட்டு யாரு எடுத்தாலும் என்ன பண்ணாரு, சந்தனத்தை தேய்ச்சிக்கிட்டே இருக்காரு. இவர் சொல்றாரு எல்லாரும் கட்டுப்பட்டாங்க மதுரை எம்பதியில. ஆனா இந்த ஒருத்தர் மட்டும் என்ன பண்றாரு, டெய்லி சந்தனத்தை எல்லா இடத்துலயும் காசு கொடுத்து வாங்கிருந்தான். சந்தன கட்டை எவ்வளவு இருக்கோ எல்லாத்தையும் காசு கொடுத்து வாங்கிரு அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் சந்தன கட்டையை வாங்கினதுக்கு அப்புறம் அங்க சந்தனம் கிடைக்கலன்னு இவர் என்ன பண்ணாரு, சந்தனம் வெட்டுற மரம் செய்வாங்க இல்லையா, விற்பாங்க இல்லையா, அந்த இடத்துக்கே போய் சந்தன கட்டையெல்லாம் கொள்முதல் பண்ணிட்டு வந்திருக்காரு. அப்பையும் பார்த்தா இன்னுமே யாருமே இந்த நம்மளுடைய மதுரை எம்பதிக்குள்ள பாண்டிய நாட்டுக்குள்ள யாரும் சந்தனத்தை வாங்கவோ விற்கவோ செஞ்சா அவர்களுக்கு அபராதம், அவர்களுக்கு தண்டனைன்னு சொன்ன உடனே யாரும் சந்தனத்தை. இப்ப சந்தனம் இல்ல.
பாக்குறாரு, நேரா வர்றாரு, சந்தனம் இல்ல. சுவாமி, நான் சந்தனத்தை அரைச்சு 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 என் கை பூரா எப்பவுமே சந்தனம். நீங்க சந்தனத்தை ஒரு நாள், நல்ல உண்மையான சந்தனத்தை ஒரு நாள் தொட்டைங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 நாளைக்கு அந்த ஸ்மெல் கையில இருக்கும். நீங்க சோப் போட்டு கழுவுனாலும் போக, உண்மையான ஒரிஜினல் சந்தனமா இருந்தா அந்த ஸ்மெல்ல வந்து உங்க கையில அப்படியே இருந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி அப்போ இவர் சொல்றாரு, எத்தனை நாட்கள் இது கையில சந்தனத்தை அரைச்சிருக்கோம், இது நான் உண்மையிலேயே செய்த கைங்கரியம் உண்மைனா, என் கையில மணக்கிற சந்தனம் உண்மைன்னா என் கை கட்டையும் சந்தனம் தான் சொல்லி தன்னுடைய கையை எடுத்து அதனுடைய அந்த சந்தன கட்டைக்குள்ள தேய்க்கிறார். தேய்க்கிறப்போ என்ன ஆகுது, முத லேசா தொளி அப்படியே உரியுது. அப்புறம் தேய்க்கிறாரு, என்ன உரியுது, அப்படியே சதை பிச்சுக்குது. தேய்க்கிறாரு, ஏங்க இது எப்படிங்க செய்ய முடியும்? எனக்கு கண்ணப்பர் செஞ்சது கூட டபக்குன்னு குத்தி டபக்குன்னு எடுத்துடலாம். குழிப்பணியாரம் மாதிரி குத்தி திருப்பிட்டாரு. குழிப்பணியாரம் மாதிரி ஒரு குத்தி இந்த பக்கம் குத்தி அந்த பக்கம் திருப்பி எடுத்துட்டாரு மனுஷன். ஆனா கையில சந்தன கல்லுல வச்சு கொரன்னு கொஞ்சம் கொஞ்சமா தேய்க்கணும்னா எத்தனை மன வலிமை, அது கொஞ்சமா வலிக்கும். அந்த வலி சொல்லவே முடியாது. எத்தனை பேர் கீழே விழுந்து எலும்பு உடைஞ்சிட்டா கூட வலிக்காது, இந்த செராச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது தர்ற வேதனை இருக்கே எப்பா சாமி. அது எல்லாத்துக்கும் எல்லாரும் அந்த அனுபவம் இருக்கும். அப்படி கையில அப்படியே கர அரைக்கிறாரு, கொஞ்சமா அப்படியே இதாகுது, மண்ணு அப்படியே போகுது, எல்லாம் போகுது, அப்படியே போகுது. கரெக்டுன்னு சத்தம் கேக்குது, கரெக்டுன்னு சத்தம் கேக்குதுன்னா எலும்பு வந்துருச்சு, கண்டுக்கல. அப்படியே தேய்க்கிறாரு, எலும்பு தேய்ச்சு மஜ்ஜையும் வந்து அந்த 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 கல்லு முழுக்க ரத்தம் அப்படியே பீறிட்டு வருது. இந்த ஆளு நல்லவனா இருந்தா, இந்த ஆள் இருக்காரு உள்ள சுத்தம் நல்லவனா இருந்தா முதல்ல தேய்க்கிறதுக்கு நிறுத்திருக்கணும்ல. பாக்குறது என்ன பண்ணுவ நீ, எது வரைக்கும் போற, கடைசி வரைக்கும் உட்காந்து பாக்குறது. அவனுக்கு தெரியும் இந்த புள்ள தேய்ச்சி எடுக்கும்னு தெரியும். நமக்கு காட்டுறதுக்காக, என் பிள்ளைங்க எல்லாம் எப்படி இருந்திருக்காங்க, நீ எப்படி இருக்கணும் அப்படின்னு காட்டுறதுக்காக செஞ்சிருக்காரு. அப்படி குருதி ரத்தம் கட்ட மேல இருந்து வருது. போதும் நிறுத்து, போதும்பா சாமி, ஐயா அப்படின்றார். ஐயா நிறுத்துங்கன்றார். இவர் யாரோ சொல்றாங்க, நான் தான் பேசுறேன் சொக்கநாதரு, நிறுத்துப்பா சாமியோட வேலை பார்க்கறது. சாமி காட்சி கொடுக்குறாரு, அப்படியே அலன்றார். ஐயா அலன்ட்டு, ஐயா என்னங்கன்னு சொன்ன உடனே அவர் கையில அப்படியே மீண்டும் அந்த தோலெல்லாம் சரியா வந்து எல்லாம் வந்து, உன்னுடைய அந்த தவ வலிமையை மெச்சினோம், நாளைக்கு உனக்கு இந்த பாண்டியன் தேசத்தை ஆளுகின்ற வாய்ப்பு கிடைக்கும், அதை நீ பயன்படுத்திக்கொள் அப்படின்னு சொல்றான். இவருக்கு ஒன்றும் புரியல இருக்கா, என்ன பாண்டிய நாட்டுல இவன் இருக்கா, அதாவது அந்த கலப்பிரர்கள் இருந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கா, என்ன நடக்க போகுதுன்னு சரி கையில வந்துருச்சு. இவர் ஒன்றும் பெருசா நினைக்கல, கையெழுத்து வந்துச்சு. நாளைக்கு சந்திரக்கட்டை கிடைக்குமான்னு தான் போறாரு. நாளைக்கு சந்திரக்கட்டை கிடைக்குமா இல்ல திருப்பதி வச்சுதான் தேடியணுமான்னு தெரியலையே அப்படின்னு நினைச்சிட்டு வீட்டுக்கு போறாரு. அன்று இரவே அந்த மன்னனுக்கு நோய் மிகுதியாகி அந்த மன்னன் இறந்து போகுது. அந்த மன்னன் இறந்து போயிட்டானா அவனுக்கான யாரும் இல்ல, அவனுக்கான அந்த சந்ததி வழிவகை அவனுக்கு மகனோ யாருமே இல்லாம போயிட்டாங்க. அப்படி போன உடனே மந்திரி அப்படிலாம் ஆயிட்டாங்கன்னா, யாருக்காவது முடிச்சு விட்டுட்டா அது பயங்கர நாட்டுக்கே பெரிய பிரச்சனையான, இவனுக்கு ஏன் சுட்டினா அவனுக்கு ஏன் சுட்டினா, அவன் அதுல பெருசா, நான் இதுல பெருசு, நான் இதுல குறைச்சுன்னு சண்டை அதுலயே பிளவு வரும்ன்றனால அந்த காலத்துல ஒரு பெரிய ஒரு விஷயம் இருந்ததுன்னா, யானைக்கு கண்ணை கட்டி அது கையில ஒரு மாலையை கொடுத்துருவாங்க. அது யார் கழுத்துல போடுதோ அவர்கள் தான் அந்த நாட்டினுடைய அரசர்களாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். நீங்க திருவிழாவில் படுத்த தாய் தந்த பிச்சையிலே பிறந்தேனம்மா, இன்று நீ தந்த பிச்சையிலே வளர்ந்தேனம்மா. அது எனக்கு ரொம்ப திருவிழாவில் அந்த படத்துல எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த பசி கொடுமையை வந்து அவ்வளவு அழகா எடுத்து சொல்ல முடியுமான்னு தெரியல. அந்த பாடல் வரிகளா இருக்கட்டும், கேஆர் விஜயாவோட நடிப்பா இருக்கட்டும், ஐயோ எத்தனை நாள் நான் பார்த்துட்டே இருப்பேன். அந்த மாதிரி அவங்க வந்து அது மாதிரி அங்க வந்து பாத்தீங்கன்னா கடைசியில யானை மாலை போட்டு அவங்க அரசி ஆயிடுவாங்க. அந்த மாதிரி ஏன் ஆனந்த் அடிக்கடி சினிமா சொல்றாங்கன்னா, சினிமா நமக்கு தெரிஞ்சிருக்குல்ல, தெரிஞ்சதை காமிச்சு தெரியாததை சொன்னா இன்னும் புரியுமேன்றதுக்காக சொல்லிருக்கோம், வேற ஒண்ணும் இல்ல. என்னடா ஆனவன சினிமா பாட்டு போடுறான், சினிமாவே எக்ஸாம்பிளா காட்டுறாங்கன்னா, நமக்கு தெரிஞ்சது சினிமா தானே. சினிமா தான் நம்மளுடைய நாடி நரம்பு உயிர் மூச்சு எல்லாம். அதுக்கப்புறம் தானே நம்ம சாமி சிவபெருமான் ஒருத்தர் இருக்காருன்றதையே சினிமா பார்த்து தான் கத்துக்கிட்டோம். கூட்டம் நம்ம கூட்டம் அந்த மாதிரி. அதனால நமக்கு வந்து தெரியும், நமக்கு ஞான சம்பந்தரை பார்த்தா தெரியும், வியாபாரம் பார்த்தா
எனக்கே தெரியாது. அது திருவிளையாடல் படத்துல ஈசன் அடி போட்டு நம்ம சாவித்திரி அம்மா பாடுற பாட்டை தான் பாடிட்டு இருந்தேன் நான். ஓ அந்த பாட்டு நல்லா இருக்கேன்னு அது ரொம்ப நாளா திருவாசகம்னே தெரியாது. அப்படியெல்லாம் வந்து அதனால அடிய இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன்னு தவிர மற்றபடி இது வந்து இதுக்காக இல்ல. அதனால ஒண்ணு எல்லாருமே ஈஸியா எடுத்துக்கலாம் சாமி. சினிமா சொல்லும் போது எல்லாருமே ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க. நல்லதுதான். தவறு இல்ல மன்னிச்சுக்கோங்க, தவறு இல்ல. நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் இல்லடா இது சிவபெருமான பேசுற இடத்துல சினிமாவை சொல்றானா, இங்கிலீஷ்ல பேசுறானா, இது வந்து திடீர்னு காதல் பாட்டை பாடுறானா, என்ன ஆள் அவன் அப்படின்னு நிறைய பேர் பேசுறதெல்லாம் கேள்விப்படத்தான் செய்யறேன். இருந்தாலும் அதை பத்தி நம்ம அடியேனும் அதேதாங்க சாமி. லெசன் எடுக்கும் போது இப்படிதான் சினிமா கதை இதெல்லாம் சொல்லுவேன் குழந்தைங்களுக்கு. மகிழ்ச்சி. ஆக அந்த இடத்துல அவருக்கு வந்து மாலை போடப்படுது. அவர் வந்து உடனே வந்து அவர் வந்து அதை வந்து சொல்றப்பதான் தெரியுது, ஓ இதைத்தான் நேற்று பெருமான் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, அவரை கூட்டிட்டு வர்றப்போ முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, ஐயா உங்களுக்கு வந்து நாங்க பட்டாபிஷேகம் பண்ணணும், நீங்க என்ன பண்ணுங்க அந்த இடத்துல அமருங்க, நாங்க வந்து அவருக்கு சங்கம் இதெல்லாம் போட்டா முதல்ல என்ன பண்ணுவாங்க, பல தீர்த்தங்கள்ல இருந்து நீர் எடுத்து வந்து என்னை கவனிக்கிறது முக்கியமான இடம். பல தீர்த்தங்கள்ல இருந்து பல இடங்கள்ல இருந்து நீர் எல்லாம் எடுத்துட்டு வந்து அவர்களை முதல்ல தீர்த்தம் ஆட வைப்பாங்க. தீர்த்தம் ஆடி அவர்களுக்கு சந்தன எல்லாம் அந்த கருமணத்தால அவர்களை இது பண்ணி அவர்களோட உடம்பெல்லாம் சுத்தம் பண்ணி அவர்கள் பல விதமான யாகங்கள் வேள்விகள் எல்லாம் செஞ்சு அவர்களை சுத்தி பண்ணி அதுக்கப்புறம் அவர்களுக்கு பல விதமான பட்டாடைகள்லாம் போட்டு அதுக்கப்புறம் நகைகள்லாம் போட்டு கிரீடம் போட்டு அவங்களை வந்து அந்த கையில வந்து என்ன பண்ணுவாங்க, கையில வந்து செங்கோல் கொடுத்து அரசவையில உட்கார வச்சுட்டு அதுக்கு அன்னைக்கு நைட்டே யானை மேல அம்பாரி ஏற்றி இவர்தான் இன்னைக்கு பதவி ஏற்றிருக்காரு, எல்லாத்துக்கும் தெரியணும்ல அவர் தான் அரசர்னு அந்த நகரத்தையே சுத்தி கூட்டுறோம். இதுதான் முறை. அப்படி செய்யணும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எல்லாருக்கும் சந்தோஷம். இவர் என்ன பண்றாரு, எல்லாத்தையும் கூப்பிடுறாரு. எனக்கு நீங்க பட்டம் சூட்டுறது உண்மைனா எனக்கு ஒரு நிபந்தனை இருக்கு, அந்த நிபந்தனை சரியா இருந்தா நீங்க அதை செய்யலாம். என்ன நிபந்தனை அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல முதல்ல நான் சைவ சமயத்தை தான் சார்ந்திருக்கேன், அதுல யாருக்காவது மாற்று கருத்து இருக்கான்னு கேக்குறாங்க. அங்க இருக்கிறவங்க அவங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நீங்க இருந்துக்கலாம் அப்படின்னு அந்த மந்திரி சபை சொல்லப்படுது. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாங்க, சரி வாங்க நம்ம பட்டாபிஷேகம்னே எனக்கு வந்து முதல்ல நீங்க நீராட்டுறது வந்து திருநீராலதான் என்னை ஆட்டணும். என்ன சொல்றாரு, திருநீராலதான் என்னை ஆட்டணும்னு சொல்லி உடம்பு முழுவதும் திருநீரை வந்து எப்படி பூசிக்கிறாராம். மூர்த்தி நாயனார் இப்படி பூசல, திரிபுரண்டகமா பூசல, உத்தூளித்து உடல் முழுதும் பூசிக்கிறாரு. யாரு மாதிரி அகோரிகள்லாம் இருக்காங்கல்ல நார்த் இந்தியால அகோரிகள், அந்த மாதிரி முகம் முழுக்க உடம்பு முழுக்க அவர் என்ன திருநீராலேயே இந்த திருநீர் என்பது, இந்த திருநீர் குளித்தல் என்பது எத்தனையோ புண்ணிய நதிகளில குளித்ததை விட இந்த திருநீர் குளித்தல் என்பது புண்ணிய நதிகளிலே குளித்ததற்கு சமம். அதனால திருநீர் ஆடுதல் அது செய்யறது முதல்ல. உங்களுக்கு எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு, இப்படிப்பட்ட அதை நம்ம பார்த்ததே இல்லையே. நீங்க பாத்தீங்கன்னா சரஸ்வதி சபத்துல கேரஜியா நம்ம இது மன்னன் ஆனதுக்கு அப்புறம் அந்த அம்மா உருவத்தை காட்டிடும் கண்ணாடின்னு ரொம்ப ஒரு திமிரா இருக்கிற மாதிரி இல்லாம அப்படிதான் இருப்பாருன்னு நினைச்ச அப்பனுக்கு வாழ்வு வந்து அர்த்த ஜாமத்துல கொடை பிடிப்பான்னு நினைக்கிற மாதிரி இல்லாம இவர் என்ன செஞ்சாரு அப்படின்னா, இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரு, முழுவதுமாக நீச்சல குளித்தார். நாமளும் தினமும் எல்லாம் குளிக்கிறோமோ இல்லையோ நெற்றியில் தயவு செய்து திருநீர் போட்டுருங்க. குளிக்காம திருநீர் போடக்கூடாதுன்னு யாராவது சொன்னா தயவு செய்து கேட்காதீங்க. முதல்ல நீர் குளித்தல் தான் முக்கியம். நீங்க எதுல குளிக்கிறீங்களோ இல்லையோ நீர்ல குளிக்கணும். நீர்ல முழுவதுமா போட்டு குளிக்க தேவையில்லை. நெற்றியில நீர் அணிவதே நீர் குளித்தல் தான். இதுவே நீர் குளித்தல் தான். இந்த நீர் குளித்தல் நீங்க தினமும் செய்யறதுனால எத்தனையோ கோடி புண்ணிய நதிகள்ல தீர்த்தமாடிய பலன் நெற்றியில நீர் குளித்தல். நீர் அணிதல் வேற, நீர் குளித்தல் வேற. நீங்க நீர் அணியும் போது உடம்பெல்லாம் அது இருக்கிற மாதிரி உணர்வு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நீர் குளித்தல். இல்ல இங்க மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சா அது நீர் அணிதல். அணிகளெல்லாம் போட்டுக்கிறது ஒரு இடத்துல, குளிக்கிறது எல்லா இடத்துலயும். நீங்க எல்லா இடத்துலயும் திருநீர் இருப்பதாக பாவனை செய்துவோங்க. ஐயோ ஆனந்த் சொல்லிட்டான்னு நான் டெய்லி எந்திரிச்சு உடம்பு பூரா போட்டு போனீங்கன்னா நம்மள சும்மாவே வீட்டுல சேர்க்க மாட்டாங்க. சும்மாவே இது பேர் உண்மையிலே பைத்தியம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்மள அதனால பாவனை என்பது முக்கியம். அதனால நீர் குளித்தாரு. குளித்ததுக்கு அப்புறம் அவர்கள் தங்க நகை எடுத்து வந்தாங்க. இல்ல எனக்கு ருத்ராட்சம் தான் அப்படின்னு சொல்லி ருத்ராட்சத்தை அவர் அணிகின்றார். ருத்ராட்சத்தை அணியும் போது சரஞ்சரமா அணியணும்னு அவசியம் இல்லை. சரசரமா அணியறதுக்கு யாருக்கு தகுதி இருக்கு அப்படின்னா தபசிகளுக்கு தான் சரசரமா அணியும். தபசிகள் நீங்க ஒரு ருத்ராட்சம் போட்டாலும் ஒண்ணுதான். நல்லா கவனிங்க, இந்த கண்டமணி போட்டாலும் ஒண்ணுதான், 66,000 கோடி ருத்ராட்சம் போட்டாலும் ஒண்ணுதான். நான் நிறைய ருத்ராட்சம் போட்டிருக்கேன். என்ன கவனிங்க,
நான் நிறைய ருத்ராட்சம் போட்டிருக்கேன், நான் தான் சிவனுக்கு உரியவன், என்ன போல சிவபக்தி பண்ண முடியுமான்னு நினைச்சா அந்த ருத்ராட்சத்துக்கு மதிப்பு என்பது இல்லை. நீங்க ஒண்ணு போட்டிருந்தாலும் சரி, கண்டமணி ஒண்ணு போட்டிருந்தாலும் சரி, சரஞ்சரமா போட்டிருந்தாலும் ஒண்ணுதான். இதுல ருத்ராட்சத்தை இங்க இப்ப கன்னியா போடுறாங்க இல்லையா, இப்படி கன்னி போடுறாங்கல்ல ருத்ராட்சத்தை, கன்னி ஞாபகம் இருக்கா? இது கன்னி இண்டையா போடுவாங்க இல்லையா? இந்த இண்டையா போடுறது இங்க முடி இருக்கக்கூடாது, முடியில படக்கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா இந்த முடி ஒரு டிரான்ஸ்மிட்டர். முடி நிறைய பிரபஞ்ச ரகசியத்தையும் இதையும் உள்ள இழுக்கிற. அதனாலதான் சடாமுடிக்கு அவ்வளவு பெரிய சிறப்பு. சடாமுடி இருப்பவர்கள் சிவபெருமானுக்காக வைத்த முடியில என்ன பண்ணலாம்? முடி கட் பண்ணாதவங்க என்ன பண்ணலாம்? இங்க இண்டை போடலாம். இண்டை ருத்ராட்சம் கட் பண்றோம்னு வச்சுக்கோங்க, நாம இங்க இண்டை போடணும். ஏன்னா நம்ம முடி கட் பண்ணிட்டு சிவபெருமானுக்காக வைக்கல. அதனால இண்டை ஒண்ணு முழுக்க வலித்தவர்களா இருப்பாங்க. பாத்தீங்கன்னா நீங்க நம்ம நாயன்மார்கள்ல நாவுக்கரசரும் சரி, நம்மளுடைய மாணிக்க வாசகரும் சரி, அவங்க எப்படி காமிச்சிருக்காங்கன்னா முழு வலித்தவர்களாக போட்டு அதுல இண்டை போட்டுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா 2 பேருமே போட்டுப்பாங்க. நாவுக்கரசரும் இண்டை போட்டிருப்பாரு, நம்மளுடைய மாணிக்க வாசகரும் இண்டை போட்டிருப்பாங்க. அவங்க முழுவதுமாக மலித்தவர்களா இருப்பாங்க. அதனால முடி இருக்கு. இப்ப என்ன பண்றாங்க, நாவுக்கரசர் போட்டோவை பார்த்துட்டு அப்படியே தூக்கி தலையில மாட்டிக்கிறாங்க. சில பேர் பாத்துறீங்களா? அப்படியே மாட்டிட்டு அங்க நிறைய சரசரமா போட்டுது. ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் எதை தர வேண்டும் அப்படின்னா உலகப்பற்றது நீங்கணும்னு தரணுமே தவிர நமக்கு என்ன தரக்கூடாது, பெரிய பெரிய நினைப்புகளை தர வேண்டாம் அப்படிங்கிறதா இதனுடைய அர்த்தம். இல்ல சாமி என்னாச்சு? இல்ல என்ன பிரசன்ட் பண்றாங்க? தலைக்கு தலைமாலை. தலைமாலை அவன் தலையவே உருட்டி மாலையை போட்டிருப்பான். மணிவாசகர் பாத்தீங்களா? அப்படி வலித்தவர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் அங்க என்ன பண்ணலாம், போடலாம். இதெல்லாம் நியம விதிகள். சரஞ்சரமா இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, ஐயோ அவங்க நிறைய சரஞ்சரமா போட்டிருக்காங்க, அவங்கதான் பெரிய சிவனடியார்கள், அவங்கதான் பெரிய சிவனடியார்கள் அப்படின்றது கணக்கு இல்ல. நிறுத்தி நிதானமா அந்த உணர்வை உணர்ந்து போடுறதுனால என்ன பண்ணலாம், அது நல்லது. அதே போல ஒரு சரம் போட்டுக்கலாம். கழுத்துல கண்டமணி போட்டு ஒரு சரம் போட்டுக்கலாம், 2 சரங்கள் போட்டுக்கலாம். நிறைய சரங்கள் போட வேண்டிய இல்ல. அது போட்டாதான் சாமி. அந்த இண்டை மாலை போடுவதனுடைய அர்த்தம் என்னங்க சாமி? எதனால அது போடுறோம்? குரு பீடத்துல இருக்கிறவங்க எல்லாருக்குமே இண்டை மாலை. குரு இங்க போடுறாங்கனாலே அவங்க குரு, அவங்க குரு அப்படின்னு அர்த்தம். குருநாதருக்கு உரிய ஒரு ஒரு அங்கத்துல இண்டை மாலை போடாம வெறும் கழுநீர் மாலை மட்டும் போட்டிருப்பாங்க. கழுநீர் மாலைன்னு சொல்றது ஒரு மாலை. அந்த மாலை யாராவது போட்டு வந்தாங்கன்னா அவங்க குருநாதர்னு அர்த்தம். வஞ்சி பூவை போட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க போருக்கு போறாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி கழுத்துல தும்பை பூவை போட்டு வந்தாங்கன்னா போரை எதிர்க்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க போருக்கு போகல, வந்த போரை எதிர்க்கிறாங்கன்னு அர்த்தம். இப்படி ஒவ்வொரு மலர் மாலைக்கும் ஒவ்வொரு அட்டையருக்கும் அவங்க சொல்லாமலே அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த இண்டை என்பது குருநாதருக்குரிய ஒரு இலக்கணமான விஷயம். அதனால இண்டை மாலை குருவா இருக்கிறவங்க, அவங்க தான் குரு அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறவங்க அதை பண்ணலாம். ஆனா முடி கட் பண்றவங்க போடக்கூடாது. முடி கட் பண்ணா அங்க இண்டை இருக்கக்கூடாது. சிவபெருமானுக்கு சடாமுடி இருக்குன்னா போடலாம். நீங்க பாத்தீங்கன்னா சடாமுடியில சுத்தி இருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? சடாமுடியில அந்த கொண்டெல்லாம் போட்டு அது மேல சாமிக்கு அந்த சுத்தி இருப்பாங்க. அதெல்லாம் குரு பீடமாக இருப்பவர்களுக்கு சொல்லப்படும். அதனால அதே மாதிரி கழுத்து கண்டிகை, அடுத்து நம்ம என்ன மாலை மாலை அணிஞ்சுக்கலாம். ரொம்ப சரம் போடணும்னு அவசியம் இல்லை. அதுவும் இன்னொரு முக்கியமான விஷயம், நாம அணிகின்ற ருத்ராட்சம் பஞ்சமுகமாக மட்டுமே இருக்கணும். இந்த 2 முகம் 3 முகம் 7 முகம் 9 முகம் 2 லட்சம் ரூபாய் 3 லட்சம் ரூபாய் அந்த பஞ்சாயத்துக்கே போகுது. அந்த மாதிரி விஷயம் சைவத்துல இல்லவே இல்லை. அப்படி யாராவது சொல்றாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட விலகி நீங்க நின்னீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி. சைவத்தை வியாபாரம் செய்பவர்கள் நீங்க விலகி நின்னீங்கன்னா இன்னும் மகிழ்ச்சி. அதனால அந்த மாதிரி விஷயம், அது ஸ்படிகம் அதெல்லாம் கிடையாது. ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணு. என்னதான் ஒன்னே ஒண்ணு, ருத்ரனோட கண்ணே கண்ணு. ஆமா, ருத்ரனோட கண்ணு எது? ருத்ர அக்ஷம் தானே. உருத்திரனோட அக்ஷம் தானே என்னது? ருத்ராட்சம். இது கண்டிகைன்னு சொல்லுவோம், தமிழ்ல கண்டிகைன்னு சொல்லுவோம். அந்த கண்டிகை என்பது அப்படிதான் இருக்கும், அவ்வளவுதான். இந்த கண்டிகை 108 போடுறதுக்கே என்ன தகுதி வேணுமா? நித்தியப்படி அர்ச்சனை பண்ணணும், நித்தியப்படி பெருமானுக்கு அலங்காரம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உண்டு. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இன்னொன்னு,
அதிகமா போடுறதுனாலதான் பெருமானுக்கு பிடிக்கும். இல்லவே இல்லை. கண்டமணி உங்க கையில ஒரு ருத்ராட்சம் கிடைச்சாலும் ருத்ராட்சம் தான். புரியுதுங்களா? அதனால நீங்க ஒண்ணு போட்டாலும் சரி, நிறைய போட்டுக்கிட்டாலும் தப்பு கிடையாது. ஒரு மாலை போட்டுக்கலாம். இப்போ நிறைய மாலை போடுறோம்னா என்ன அர்த்தம்? நான் கேட்க, நிறைய மாலை போடுறோம் என்ன அர்த்தம்? எதை காட்டுது அது? நான் பெரிய ஆளு, நான் சுவாமிக்கு நெருக்கமா இருக்கேன், நான் என்னை போல சிறந்த சிவனடியார் இல்ல அப்படின்னு காட்டுவதற்காக. அதுதான் அந்த விஷயம் பெருமானுக்கு பிடிக்காது. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நான் பெரிய ஆளுன்னு நினைச்சிட்டா பெருமாள் அதை ஒரு நாளும் எடுத்துக்க மாட்டான். அதனால நான் என்ற எண்ணம் அகழ்வதற்காகத்தான் கண்டமணியை வச்சே நான் என்ற எண்ணத்தை அதிகமாக்கிட்டோம்னா இது என்னன்னு சொல்ல. இப்ப பாத்தீங்கன்னா திருநீர் எடுத்து அப்படியே மூச்சு பூரா பூசிக்கிறது, பவுடர் பூரா பூசிக்கிறது, என்ன மாதிரி திருநீர் பூசிக்க ஆள் இல்லைன்ற மாதிரி காமிச்சிருந்தோம். எளிமைதான் பெருமான் கேட்கிறோம். சரி, அப்போ இந்த கண்டமணி எல்லாம் சூட்டிட்டாரு. அவர் சொல்ல கண்டமணி தான் நான் போட்டிருப்பேன், ருத்ராட்சம் தான் அணிஞ்சிருப்பேன், தரையில சடாமுடிதான், எனக்கு கிரீடம் வைக்கவே கூடாது, சடாமுடிதான் அணிஞ்சிருப்பேன், நெற்றியில நீர்மணி, இது மூணு வச்சுதான் நான் ராஜாவா இருப்பேன், ஓகேவான்னு கேட்ட உடனே எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. என்னங்க இப்படியே இருப்பாங்களா? சொக்கநாதருடைய அடிமைகள் எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஆனந்தல அம்பாரி ஏத்தி அப்படியே கூட்டு வராங்க. இப்படி ஒரு ராஜாவை இதுவரைக்கும் எது பார்த்தது இல்ல, மதுரையம்பதி பார்த்ததே இல்லை. ராஜா வந்தா கையில செங்கோல் இருக்கும், நெத்தியில இது பலவிதமான கட்ட அடைப்புலாம் போட்டு மிடுக்கோட இவர் எல்லாரையும் கை தூப்பி வணங்கிக்கிட்டே போறாராம் இவரு. ஏன்னா மதுரை என்பதில நான்மாட வீதியில யார் தான் இருப்பா? எல்லாம் சிவனடியார்கள் தான். சிவனடியார்களுக்கு எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க, எப்படி இருக்கும்? ஏன் நம்மால் வந்துட்டா இருப்பான். இனிமே நடக்கிறதெல்லாம் கேட்டுக்கங்க. சந்தன கட்டகி அங்க பஞ்சமே வரல. யாரு? உண்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன்னு சொல்லுகின்ற மூர்த்தி நாயனார் இருக்கிற வரைக்கும் அவர் உலகத்தையே ஆண்டாராம். இந்த 3 பொருள்கள் இருந்தா உலகத்தை ஆளலாமா? எந்த பொருள்? திருநீரும் ருத்ராட்சமும் சடாமுடி என்று சொல்லுகின்ற 3 பொருள்கள் இருந்தா உண்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன்னு சொல்லி அந்த பொருள்கள். அதனால இந்த சிவாய நம என்று சொல்லக்கூடிய கண்டிகைக்கு மிகப்பெரிய சிறப்பு தந்தவர் யார் அப்படின்னா நம்மளுடைய அருளாளராக இருக்கக்கூடிய, என்னாச்சு என் டைமிங் என்ன அப்படியே ஓடாமலே நிக்குது, என்னன்னு தெரியல, என்னுடைய லேப்டாப் ஹேங் ஆயிடுச்சான்னு தெரியல, அப்படியே டைமிங் இல்ல, என்னோட ஹேண்ட் வாட்ச் நல்லா ஓடுது, அதுல பாக்குறேன் 6:07 தான் காட்டுது. என்னைக்காவது லேப்டாப்ல போய் சொல்லி பார்த்திருக்கோமா? அது சரி, என்னவோ பண்ணுது. சரி, இப்போ ருத்ராட்சத்தினுடைய சிறப்பை புரிஞ்சுக்கிட்டீங்களா? இறை பெருமானுடைய இப்போ கழுத்துல ருத்ராட்சம் வந்தா குருநாதர் வந்துட்டாருன்னு அர்த்தம். ஒத்தையில நிக்கிற வேங்க மகன் வந்துட்டேன்னு சொல்லுவார். அது மாதிரி வந்துட்டேன்னு சொல்லு, குருநாதர் எனக்கு வந்துட்டார்னு சொல்லு. நம்ம எப்படி சொல்லிக்கலாம்? குருநாதர் எனக்கு வந்துட்டார்னு சொல்லு, தனியே எனக்காக வந்துட்டார்னு சொல்ற மாதிரி நமக்கு ருத்ராட்சம் அணிந்த அனைவருக்குமே குருநாதர் வந்து விட்டார். குருநாதர் வந்துட்டா அவங்களை கண்ட்ரோல் பண்ணுவாரு. ருத்ராட்சம் என்பது பஞ்சமுகத்துலதான் அணியணும், எளிமையில தான் அணியணும். அத சிகப்பு நூல்ல அணியணும், முடிச்சு போட்டுக்கலாம், தப்பு இல்ல. ஏற்கனவே சொன்ன மாதிரி கொங்கு மண்டலத்துல பண்ற மாதிரி ஒரு பெரிய ருத்ராட்சம், ஒரு குட்டி ருத்ராட்சம், ஒரு குட்டி ருத்ராட்சம் நெக்லஸ் மாதிரி போடுறாங்க பாருங்க. அந்த நெக்லஸ் எல்லாம் இல்ல, எதுல இல்ல? சைவத்துல இல்ல. சும்மா இப்ப ஆரம்பிச்சு வருது, எல்லாத்தையும் ஆரம்பிச்சு நமக்கு டிசைனுக்கு மாதிரி என்னென்னமோ ஆரம்பிச்சு வருது. அதனால அப்படி பண்ண வேணும். அப்படி போட்டிருந்தா அதை தவிருங்க, கண்டிப்பா அது தவிருங்க. அந்த மாதிரி நமக்கு கிடையவே கிடையாது. நம்மளுடைய சைவத்துல கண்டமணி தான், ஒரே ஒரு ருத்ராட்சம் தான். அந்த ஒரு ருத்ராட்சத்தை எப்படி காக்கணும்? பெருமானுடைய கண்ணு கண்டத்துல விழுந்துகிட்டே இருக்கிறதா நினைச்சு நம்மளுடைய கண்டமெல்லாம் நீங்க நம்ம காக்கணும். அதனால அது பண்ணிக்கலாம். நீலமாலை ஏன் போட்டுக்கணும்னா நம்ம எப்படியாவது ஜபம் பண்ண நினைக்கிறப்ப அந்த ஜபமாலையே கழுத்துலையும் போட்டு கையிலேயே வச்சு கழுத்துலையும் போட்டு அடிக்கடி ஜபம் பண்றவங்க கழுத்துல போட்டு அவங்க எடுத்து ஜபம் பண்றதுக்காக பயன்படுத்திக்கலாம். சரி, அப்போ நமக்கு என்ன வந்துருச்சு? பெருமானுடைய குறியாக இருக்கக்கூடிய நமச்சிவாயம் வந்துருச்சு, கழுத்துல இருக்கக்கூடிய சிவயனமையும் வந்துருச்சு. அதுதான் மூணாவது குறி என்பது நமக்கு சடாமுடி. இந்த சடாமுடி என்பது சிவய சிவ என்ற அதிசூக்கும மந்திரத்துக்கு இருக்கு. மஞ்சள் நூல் கோர்த்து இருக்குங்கயானா புரியல. மஞ்சள் நூல் கோர்த்துல சிகப்பு நூல் நமக்கு ஏன் சொல்றோம் அப்படின்னா, சிகப்பு அன்னை பராசக்தி, மஞ்சளும் அவதான். நீங்க வெண்மையான நூல்லையும் போடலாம், ஒன்றும் தவறு இல்லை. பட் நமக்கு சொல்லப்பட்ட விதிகள்ல சிகப்பு என்பது அன்னை பராசக்தியையும்,
இங்க இந்த கண்டமணிய பெருமானாகவும் சிவசக்தி சுருவம் பார்க்கலாம், மஞ்சள் கயிறும் போடலாம், தவறு கிடையாது, அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நீங்க பாத்துக்கலாம். அதனால முதல்ல நீங்க அணிங்க. சரி, அப்ப சடாமுடி, இந்த சடாமுடி என்பது சிவய சிவ, அது எல்லாருனாலையும் போட முடியுமா? போட முடியாது. அவர்கள் சிவபெருமானுக்கே இப்ப பாத்தீங்கன்னா சடாமுடி எல்லாம் ஈஸியா போடுறாங்க. நீங்க பாத்தீங்களா? அந்த பையன் பேர் என்ன, பிக் பாஸ்ல கூட வந்தானே, கலையரசன். கலையர் எப்படி எல்லாம் அப்டேட் இருக்காங்க. அவர் என்ன பண்ணாரு, நம்ம அகோரின் சொன்ன சொல்லிக்கிட்டு முதல்ல அகோரின் காட்டுறதுக்காக என்ன பண்ணாரு, முதல்ல தலையில சடாமுடியை தான் வச்சுக்கிட்டாரு. எல்லாரும் கேட்டாங்க, எப்படிங்க சீக்கிரத்தை எவ்வளவுக்கு வளர்ந்துட்டீங்க? இல்ல நான் பறிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த இப்ப அதனால ஏதாவது பெனிஃபிட் இருந்துதான்? சடாமுடி தரிச்சுக்கிட்டாரு, அதனுடைய தாத்பரியம் புரியாதனால என்ன ஆயிடுச்சு, அவர் அதை கட் பண்ணிட்டாரு. கட் பண்ணிட்டு அகோரின்ற பேரே எனக்கு வரக்கூடாது, அகோரின்ற பேரை நான் பிக் பாஸ்ல வந்துட்டு நான் அகோரின்ற பேரை மாத்துறதுக்காக பிக் பாஸே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அதனால என்ன சொல்ல வரேன்னா, புரியாம நீங்க என்ன பண்ணாலும் பயன் இல்லைன்னு சொல்ல வரேன். அவர் போய் நீங்க பாத்தீங்கன்னா எந்த மீடியா திருப்பினாலும் கலையரசன் தான், நாங்க வந்து அகோரியாக்கும், நாங்க அங்க பண்ணிருக்கமாக்கும், நாங்க குறி சொன்னா வந்துருக்கமாக்கும் சொல்லி வரிசை கட்டி போனவங்க 1000 பேர் இருக்காங்க. அப்போ என்னன்னா, புரியாம பண்றதுனால நீங்க சடாமுடி தரித்தாலும் ஒண்ணும் இல்லை. சடாமுடி எப்படி தரிப்பார்கள் அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆலம் பால்ல எடுத்து அவர்கள் வந்து தனித்தனியா பிரிச்சு, இப்ப நம்ம ஹேர் கலரிங் பண்ற மாதிரி அந்த காலத்துல பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு ஒரு 15 நாள் விட்டுட்டாங்கன்னா அது அப்படியே அது சடாமுடி தரிக்க ஆரம்பிச்சிடும். அது ஒரு இன்னொன்னு, வழியாக குருநாதருடைய சடாமுடி, குருநாதருடைய மறைவுக்கு பின்னாடி அவருடைய சடாமுடிய தன்னுடைய முடியில தெரிஞ்சுக்கலாம். அது அப்படியே போய்கிட்டே இருக்கு, குரு பரம்பரையா அந்த முடி அப்படியே போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி சடாமுடி தரிப்பதும் நம்மளுடைய வழக்கத்துல உண்டு. இப்படி சடாமுடி அப்ப சடாமுடி தரித்துக் கொள்வதனால என்னன்னா, அவர்கள் அதிநுட்பமாக பெருமானிடம் செல்வதனால அவர்களுக்கு பேரு முனின்னு சொல்லுவோம். அவர்கள் பேரு முனி. முனிந்து பெருமானை சென்று சேர்வதற்காக அவர்கள் இந்த சின்னங்கள்லாம் வச்சிருக்கனால அவர்கள் முனிவர்கள் சொல்றோம். ஆனா நம்ம சாமி என்ன சொல்றாரு, நம்ம சாமி நம்பியார் என்ன சொல்றாரு, முழுநீர் பூசிய முனிவர்க்கும் அடி. அவர் என்ன சொல்றாரு, சடாமுடிலாம் வேணாம் சாமி, நீ முழு நீர் பூசினா போதும், சும்மா எப்படி பூசக்கூடாது, சும்மா இந்த மாதிரி பூசும், நீரையாவது முழுசா பூசு, நீரையாவது முழுசா பூசுனா நீயும் முனிவன் தான், நீயும் பெருமானை முனிவனா பாஸ்டா போய் அடையக்கூடிய முனிவன் தான் அப்படின்னு சொல்லி அப்பேற்பட்ட சடாமுடியை தரித்தவர்கள். சடாமுடி என்பது எளிமையா எல்லாருக்கும் வராது. சில பேருக்கு தன்னாலேயே சடைமுடி தரிக்கும், சில பேருக்கு வந்து இந்த மாதிரி ஆர்டிபிஷியலா பண்ணிக்குவோம். ஆனா சிவனுக்காக செய்கின்ற குறிகளிலே இவையும் ஒன்று. அப்போ இந்த சடாமுடி அதுக்கான தாத்பரியத்தை, அதுக்கான ஒரு மிகப்பெரிய விளக்கத்தை நாம வருகின்ற அடுத்த வெள்ளிக்கிழமை அமர்வுல சடாமுடி முழுவதுமாக நாம் சிந்திக்க இருக்கின்றோம். சடாமுடிக்கு அப்புறம் தான் 4வது விஷயம் 5வது விஷயம் போகிறோம். அது ரொம்ப நேரம் அதையே எடுத்துக்கல, இழுக்கணும் விரும்பல, ஆனா இந்த செயல்களை செய்யணும். அப்ப சடாமுடியை பற்றிய பல செய்திகளையும், சடாமுடி சிறப்பை இப்படியும் சடாமுடிக்கு சிறப்பு செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வருகின்ற வெள்ளிக்கிழமை நீங்க எல்லாரும் கேட்க காத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி, பெருமானுக்காக உருகுவதுதான். எப்படி உருகிருக்காங்க இப்ப பாத்தீங்கல்ல, திருநீருக்காகவும் கண்டிகைக்காகவும் எப்படி உருகுனாங்க அடியவர்கள். போன வாரம் வந்து நம்மளுடைய மெய்ப்பொருள் நாயனாரையும் பார்த்தோம், ஏனாதி நாயனாரையும் பார்த்தோம். நம்மளுடைய சுந்தர பெருமான் சொன்ன வானவர் மேலது நீர்னா என்ன அர்த்தம், வானவர் மேலது நீர்னா என்ன அர்த்தம், அதுக்கு என்ன அர்த்தம்? தேவர்கள், வானலோகத்தில் இருக்கின்ற தேவர்களுக்கும் மேலானது திருநீர். இல்ல, வானவர் மேலதுன்னா வானவர்களும் திருநீர் பூசிருக்காங்கன்னு அர்த்தம். அதுக்கு என்ன அர்த்தம், தேவர்கள் திருநீர் பூசிருக்காங்கன்னு என்ன அர்த்தம்? அவர்களோட உயர்ந்தது, அவர்களோட, அதாவது பிரம்மா விஷ்ணு எல்லாம் பூசிக்கிறது அந்த நீரு, அதுதான் அர்த்தம். இப்போ வானவர் மேலது நீருன்னா பிரம்மனும் திருமாலும் திருநீர் தான் பூசி இருந்தாங்கன்னு சொல்றோம். அதான் வானவர் மேல. பிரம்மனும் திருமாலும் திருநீர் தான் பூசியிருந்தாங்க அப்படின்னு சொல்வதுதான் வானவர் மேலது நீர். அப்படின்னா திருமால் நெற்றியிலும் இருப்பது நீரு தான். இன்னைக்குதான் நம்ம ராமானுஜர் காலத்துக்கு அப்புறம் தான் என்ன வந்திருக்கு, நாம் போன அமர்வுல பார்த்தோம் இல்லையா, ராமானுஜர் தான் முத நாமத்தையே கொண்டு வந்தோம். நாமம் பூசணும், அதுவும் நம்ம 16 அங்கங்கள்ல பூசுற மாதிரி வைணவத்திலையும் நாமங்கள் போடுற இடங்களும் உண்டு. அப்படி ஒரு சம்பிரதாயம் கொண்டு வந்தது. அதுக்கு முன்னதாக இருக்கிற வரைக்கும் நீ திருநீர் தான். அது அந்த நாமத்துக்கு என்ன பேர் சொன்னோம், அம்மா அழகா எழுதினாங்க, ஊர்த்துவ குந்தரகம்னு பேர். நம்ம பூசுறது தான். நம்மளும் நாமம்னா நம்ம என்ன பண்ணுவோம், திருநீரை இப்படி பூசுற வழக்கமும் உண்டு. இது பேர் ஊர்த்துவனா மேல் நோக்கி.
மேல் நோக்கி திருநீரை பூசுற பழக்கம் நமக்கு இருந்தது. திருநீரை வந்து அதாவது இப்ப பூசுறது திரிபுரண்டகம், இது வந்து சம திரிபுரண்டகம் சொல்லுவாங்க. ஊர்த்துவ திரிபுரண்டகம் இப்படி பூசினா மூர்த்தவ திரிபுரண்டகம். இது வட்டமா பூசுறதுக்கு ஒரு பேர் இருக்கு. உத்தூளித்து அப்படியே மொத்தமா பூசுறதுக்கு மூணு கோடு இல்லாம மொத்தமா பூசுறதுக்கு ஒரு பேர் இருக்கு. இது மாதிரி நிறைய இருக்கு. ஆக திருநீரை இலங்கையில இருக்கிற ஒரு விஷ்ணு கோவிலுக்கு இப்பவும் திருநீர் தான் கொடுக்குறாங்க. அது பழங்கால வழக்க முறைங்களா? திருநீர் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இலங்கையில பூசுறது கிருபானந்த வாரியர் சாமி அப்படியே எடுத்து இப்படி பூசுவாருங்க அழகா. இல்ல இது வந்து வழக்கமும் இருக்கு. திருநீர் பூசுறதுல முழுவதுமாக முப்புரண்டம் இல்லாம திரிபுரண்டகமா இல்லாம அப்படியே பூசுற வழக்கமும் உண்டாக. திருநீர் வட்டமா பூசுறதும் வழக்கம். வட்டமா பொட்டு வைக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி வட்டமா அப்படியே புட்ட வைக்கிற மாதிரி பூசுவதும் நம்முடைய வழக்கம் முடியும். பொட்டா வைக்கலாம், திரிபுரண்டம் பூசலாம், ஊர்த்தவ குண்டரகம் பூசலாம், அப்புறம் வந்து மொத்தமா வைப்பேன் அதெல்லாம். அப்போ நமக்கு நமச்சிவாய மந்திரம் கிடைச்சிருச்சு. நமக்கு சிவாய நமவும் கிடைச்சிருச்சு. சிவாய நம கிடைக்கிறது தான் பெரிய விஷயம். அதனால சிவாய நமவும் கிடைச்சிருச்சு. ஐயோ சிவ எனக்கு கிடைக்கலையே, நான் வந்து இப்ப சடாமுடி வச்சுக்கலையே, எனக்கு சிவ கிடைக்காம போயிடுமான்னு கேட்டா நாம டபுள் ப்ரமோஷன் கொடுக்க போறோம். நமக்கு சாமி டபுள் ப்ரமோஷன் கொடுக்க போறாரு. நல்லா இருந்தா 2ஆம் கிளாஸ் படிக்கிறப்பவே 5ஆம் கிளாஸ்க்கு தூக்கி போடுற மாதிரி நாம 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படிக்காமலே நம்மள 5ஆம் கிளாஸ்ல தூக்கி போட போறாரு. எப்படி தூக்கி போட போறாருன்றதான் வருகின்ற அமர்வுகள்ல உங்களுடைய ப்ரமோஷனை நீங்களே பார்க்க போறீங்க. எனக்கு டபுள் ப்ரமோஷனா அப்படின்னு கேக்குறீங்கல்ல, அப்படி உங்க டபுள் ப்ரமோஷனை நீங்களே வந்து பார்க்கணும்னா வெள்ளிக்கிழமை வரைக்கும் கண்டிப்பா காத்திருக்கணும். அதனால வெள்ளிக்கிழமை வரைக்கும் காத்திருந்து அடியார்கள்லாம் சபை நிறைந்து அன்னைக்கு வரணும். சடாமுடி சிறப்பை அறிந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்னும் பெருமான்ட்ட அப்போ அதை விட பெருசா இன்னொன்னு இருக்குல்ல, அது நமக்கு வரப்போகுதுன்னு நினைக்கும் போது அது எல்லாமே சிறப்பா அமையும்னு சொல்லி உங்க எல்லாருடைய திருவடி தாமரைகளையும் அடியர் சென்னிவேல் சூட்டி மகிழ்ந்து இந்த அளவுல அடியை நிறைவு செய்கின்றேன் சுவாமி. நிறைவு செய்யும் முகமாக அடியார் அம்மா அவர்கள் வாழ்த்து பாடல். யாரும் போயிட வேணாம், 2 நிமிஷத்துல முடிச்சிருவோம். முடிச்சதுக்கு அப்புறம் நாம எல்லாரும் போயிடலாம். அதனால அடியவர்கள் எல்லாம் இருந்து கேட்டு முடிச்சுட்டு போயிடலாம். அதனால நிறைவு செய்யலாம். அம்மா நிறைவு செய்யலாம். அம்மா கண்ணா வேமாமா சுவாமி. சரி நடராஜன் ஐயா நிறைவு செய்யுங்க சுவாமி. நடராஜன் அம்மா வான்முகில் வழாது பெய்க மழி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்தடியார் திருடைய தமிழை சென்னிமேல் சுட்டி வணங்குகிறேன். சிவாய நம. நன்றிங்கய்யா. நன்றிங்க சுவாமி. அடியவர்கள் எல்லாம் வந்து தங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தா, ஒட்டிய கருத்துக்கள் இருந்தா நீங்க ஒட்டி பேசலாம். இல்லடா என்னடா நீ பேசுறது தப்பு, இதுல தவறு இருக்கு அப்படின்னு நக்கீரர் போல நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம்னா குற்றத்தையும் நீங்க இந்த அவையில முன்வைக்கலாம். இதுக்கு மட்டும்தான் வாய்ப்பு. சொந்த கருத்துக்களை நம்ம வந்து அடியனுக்கு தனியா அனுப்புங்க. நான் கேட்டுட்டு நான் அது நல்லதா இருந்தா நம்ம குடும்பத்துல பதிவு செய்யறேன். ஒரு செய்தி மட்டும் நான் சொல்லி இங்க நிறைவு செய்யறேன். இங்க நம்ம திருக்கூட்டத்துல வந்த என்ன சாமி நான் பேசுறது கேக்குதுங்களா? சாமி நான் கேக்குதுங்களா? இந்த திருக்கூட்டத்துல வந்த அத்தனை பேரும் ரொம்ப பெருமான உள்கி பெற்றவங்க. நம்ம வந்து பெருசா கூட்டம், பெரிய கூட்டம் நமக்கு கிடையாது, சின்ன கூட்டம் தான். ஆனா இந்த கூட்டம் பெருமான இருக பற்றுகின்ற பெரும் கூட்டம். இந்த கூட்டத்துக்குள்ள அப்படி போயிட்டு அப்படி வெளியே வந்தாலே நீங்க பெறுகின்ற இன்பமா இருக்கட்டும், உங்களுக்கு கிடைக்கின்ற செல்வமா இருக்கட்டும், எல்லாமே அலற்பற்கரியது அப்படிங்கிறத சொல்லி அடிய நிறைய செய்யறேன். அடியார்கள் வேணும் வாய்ப்பு இருக்கக்கூடிய அடியார்கள் பேசலாம். அடியார்கள் கரம் ஏற்ற புதிய அடியார்கள் இருந்தா இன்னும் சிறப்பு. புதிய அடியார்கள் யாராவது கேள்வி கேட்கணும், யாராவது வந்து இந்த கருத்து நல்லா இருந்துச்சு, இது எனக்கு உதவுச்சு. ஐயா யாரும் பேசுறாங்க? யாரும் பேசுறாங்க? சாமி முருகேசன் ராஜபாளையம். ஐயா முருகேசன் ஐயா எப்படி இருக்கீங்க சுவாமி? அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் என்னுடைய பாத நமஸ்காரம் சாமி. சாமி நான் இதுவரைக்கும் அந்த ருத்ராட்சத்தை பற்றி இன்னும்
சரியான விளக்கம் தெரியாம இருந்தேன். இந்த நீங்க சொல்றதை வச்சு ருத்ராட்சத்தை பற்றிய நல்ல விளக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். அதுவும் போக ருத்ராட்சத்தை கண்டத்துல போடுறதுனால என்ன பலன்கள், அதே மாதிரி ருத்ராட்சத்தை எப்படி எளிமையா போடணும் அப்படிங்கிற நல்ல கருத்தை உங்க மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன் சாமி. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக. நன்றிங்க, நன்றிங்க முருகேசன். மகிழ்ச்சி ஐயாவுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஐயா புதியதா வந்திருக்காங்க. ஐயாவுக்கு அடியனுடைய பாராட்டுகள், மகிழ்ச்சிகள். இன்னும் ஒரு அடியவருக்கு வாய்ப்பு. எவரேனும் ஐயா ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்க சாமி. கற்பனை இல்லாத ஒரு பொருளை அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? இல்லாத பொருளை பெருமான் அப்படியா நம்ம கற்பனை பண்றோம், நம்ம உண்மையா தானே நினைச்சு வழிபாடு. அது இருக்கிற பொருள் தானங்கய்யா இல்லாத பொருளை அப்படின்னு சொன்னீங்க இல்லையா கற்பனைக்கு? இன்னைக்கு அம்மா ஏதோ ட்ரீமுக்கு போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கற்பனை அல்ல அப்படின்னு சொல்லிதான் ஆரம்பிச்சோம். இறைவன் கற்பனை அல்ல, இறைவன் பாவனை. இருக்கின்ற பொருளை பாவிக்கிற இறைவன் பாவனை தான் செய்யறோம், கற்பனை அல்ல அப்படின்னு சொல்லிதான் ஆரம்பிச்சோம். இறைவன் கற்பனை கிடையாது, அவன் பாவனை. இருக்கிற பொருளை எங்கேயோ இருக்கு. அதான் சொன்ன, அதுக்கு எடுத்துக்காட்டு தான் சொன்னமே. வீட்டுக்காரர் வெளியூர் போயிருக்காரு, வீட்டுக்காரர் ட்ரெஸ் இருக்கு, அதை அந்த அம்மா பாத்துக்கிட்டு எங்க வீட்டுக்காரர் இங்கதான் இருக்காருன்னு நினைக்குது இல்லையா? அதுக்கு பேரு பாவனை. டிராகன் வர்ற மாதிரி, டிராகன் வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி ஒரு மனசுக்குள்ள அந்த அம்மா நினைக்குதுன்னா அது கற்பனை. இல்லாத டிராகனை இருக்கிற மாதிரி நினைக்கிறது கற்பனை. இருக்கிற வீட்டுக்காரர் இங்க என் கூடயே இருக்கிற மாதிரி நினைக்கிறது பாவனை. இதுதான் நம்ம சொன்னோம். பாவனை தான் நம்மளுடைய சைவத்துல நம்ம குறிப்பா சொல்றோம். அதனால பாவனை. ஐயா குழந்தையா, கோயிலுக்கு போறதே பாவனை தானே சாமி? அருமை 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 சாமி. பாவனை. கோவிலுக்கு போறதே நம்மளுடைய அந்த பெருமான் இருக்கிறதா நம்ம அதைத்தான் கல்லை கண்டால் நாயை காணா, நாயை கண்டால் கல்லை காணோன்றது சொன்னோம். மரத்தை மறைத்தது மர யானை அப்படிங்கிறது தான் நம்ம திருமூலரும் சொல்லியிருக்காரு. அதனால அதற்கான பழமொழியும் இதுதான். அதனால ரொம்ப மகிழ்ச்சி. இந்த நிறைவோடு அடியவர்கள் எல்லாம் நீங்க இருங்க. எல்லாருக்கும் பெருமானுடைய பெரும் செய்தி வரட்டும். யாருக்காவது ஏதாவது சொல்லணும், படுபாவி எனக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டீங்கடா அப்படின்னு கிடைக்கிறவங்க எல்லாம் அடியனுடைய வாட்ஸ்அப்க்கு நீங்க குரல் பதிவா கொடுக்கலாம். நம்மளுடைய குரூப்ல இருந்தீங்கன்னா குரூப்ல குரல் பதிவா போடலாம். உங்களுக்கு வாய்ப்பு நீங்க எப்படி வேணாலும் பேசி அனுப்புனீங்கன்னா அதை அடியன் கண்டிப்பா கேட்டுட்டு நல்ல செய்திகளா இருந்தா அடியார்களுக்கு அதை அடியன் இது பண்றேன். சுதாமா ஏதோ கிரைஸ் பண்ணிருக்காங்க. அம்மாவோட நிறைவு செய்யும். அம்மா சுருங்க சொல்லி நிறைவு செய்யும். அம்மா ஐயா ஒரு சந்தேகங்க ஐயா. சிவனுக்கு பிரதோஷத்தை பூஜை பண்ணுவாங்க ஐயா. பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில திருநீர் போட்டு அப்படியே மலை மாதிரி அப்படியே வச்சிருவேங்க அவரை அடுத்த பிரதோஷம் வரைக்கும். அதுல இருந்துதான் எடுத்து நான் விபூதி பூசிக்குவேன். அது நீங்க சந்தனம் தான் வைக்கணும், திருநீர் வைக்க கூடாது அப்படின்னு. இல்ல அப்படி இல்ல. 6 ஊத்தி களைச்சிடணும். மித்த எல்லாமே அவன்கிட்டே இருக்கணும். மித்த எல்லாமே அவன்கிட்டே இருக்கணும். மித்த எல்லா திரவிய பொருளும் அவன்கிட்டே இருக்கணும். அம்மா அப்படி எப்படி செய்யறாங்களோ அது மாதிரிதான் அடியனும் செய்யும். அடியனும் அப்படிதான் திருநீர் பசு சாணத்துலதான் அந்த திருநீர் வருது. நீங்க அத சொன்னீங்கல்ல, அதனாலதான் கேட்டேன். பசுவோட இதுல எல்லாமே எடுத்துடணும், எடுத்துட்டு எல்லாம் தண்ணி ஊத்திட்டு கழுவிட்டு அப்புறம் கோமயம் என்று சொல்றது வேற. அது சாணமா மாறுறப்ப அதனுடைய பசுல இருந்து வர ஆக்சுவலி பசுஞ்சாணம் கிடையாது இல்லையா? பசுஞ்சாண திருநீரா சாமிக்கு போடணும். சாமிக்கு பசுஞ்சாண திருநீரா போடணும். நம்ம தான் போட்டுக்கிறோம். சாமிக்கு சுடலை பொடிதான் போடணும். சுடலை பொடிதான் திருநீர் அவனுக்கு. அதனால நம்ம போட்டுக்கிறோம். அதனால தவறு இல்லை. அடியனுடைய வழக்கமும் அதுதான். முழுமையா கடைசியில அவனுக்கு திருநீர் போட்டு அந்த திருநீர் அவன்கிட்ட இருக்கும் இல்லையா? அந்த திருநீரை எடுத்துதான் ஒவ்வொரு தடவையும் பூசி அம்மா சொல்ற மாதிரி அடுத்த பூசணைக்கு அவனுக்கு அந்த ஆனைந்த ஆற்றல் தான். இங்க ஆனந்தி கிடைக்கல. இங்க நெய், தயிர், அதுக்கப்புறம் பஞ்சாமிர்தம் சொல்லிட்டு அதையும் போட்டு பண்ணிட்டு இருக்க ஒரு காலத்துல. திருமுறை தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆனைந்து மட்டும் தான் ஆட்டும். பெருமானுக்கு சந்தனத்தை மேல தடவி விட்டுறது வச்சுட்டு பக்கத்துல உட்காந்து சந்தனத்தை என்ன பண்ணணும், அப்படியே அந்த ஸ்மெல்ல இன்ஹேல் பண்ணிட்டே இருக்கணும். அதுதான் யோகமே. அதுதான் யோகமே. அவனுக்கு மலர் சூடிட்டோம்னா அவனுக்கு மலர் சூடினதுக்கு அப்புறம் அவன் பக்கத்திலேயே உட்காந்து என்ன பண்ணணும், அந்த மலர் வாசனைய நுகரணும். கண்டிப்பா நுகரணும். நுகர்வதற்காகத்தான் அவனுக்கு மலர் சாத்துறாங்க. ஆனா சாத்துறதுக்கு முன்னாடி என்ன பண்ணக்கூடாது, அவனுக்கு அணிவிச்சதுக்கு அப்புறம் நுகரணும். நாம நுகர்ந்து பார்த்துட்டு பெருமானுக்கு அணி வைக்க கூடாது. ஆனா அப்படியே அணிவிச்சார். யாரு அணிவிச்சா? கண்ணப்ப நாயனார் அணிவிச்சார். கண்ணப்ப நாயனார் அணிவிச்சு சூடி கொடுத்தார். அன்னை சூடி கொடுத்த சுடற்கொடிக்கு முன்னாடியே இவர் சூடி அதுக்கப்புறம் கொடுத்திருக்காரு. அதை ஏத்துக்கிட்டு தான் இருக்கான் பெருமான். அதனால ஃபைனல் கன்க்ளூஷன் அன்பால நீங்க எதை செய்தாலும் ஏத்துக்க போறான்.
ஆனா அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொல்லக்கூடாதுன்னு எடுத்தவங்க கொத்தாங்க எல்லாரும் பண்ணிடக்கூடாதுன்னு ஒரு கண்ட்ரோல்டா ஒரு ரூல்ஸை ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ரூல்ஸை பிரேக் பண்றது உங்களுடைய கையில தான், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நல்லா படிச்சுட்டோம்னா சந்தனம் அப்ளை பண்ணிட்டு மேல திருநீர் போட்டிக்க சொல்றீங்களா? எப்படி எனக்கு புரியல கடைசி. அபிஷேகம் சொல்றீங்களா? நீங்க வந்து ஆணைந்து ஆட்டிட்டு கடைசியா இறுதியா பெருமானுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம், சந்தனத்தை போட்டுட்டு அந்த சந்தன ஸ்மெல்ல இருக்கவங்க நீங்க திருநீட்டு அபிஷேகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அங்க பண்ணாலும் தவறு இல்லைன்னு சொல்லலாம். நீற்று அபிஷேகம் நம்ம தான் சொன்னோமே, அபிஷேக பொருள் என்பது 5 பொருள் தான், அதை தாண்டி வேற எந்த பொருளும் கிடையாது. அபிஷேகம் ஆணைந்து தான், முழுவதும் மேல விட்டு ஆட்டுறது. நாம தான் திருநீர் அபிஷேகம் கோவில் எல்லாரும் பண்றாங்கன்றதுக்காக நாம பண்றோம். அது வந்து பெருமானுக்கு அபிஷேக பொருள் அல்ல, அபிஷேகம் அல்ல. அவன் பூசிக்கிறது தான். திருநீரை அவன் எப்படிதான் பூசிக்கிறான், உடம்பு பூரா பவுடர் மாதிரி தான் போட்டுக்கிறான். அவன் அப்படி தடவிதான் வைக்கணும். அது தடவி வைக்கிறதுக்கு பேரு தான் சந்தனமா இருக்கட்டும். சந்தனம் ஒரு பொருள் மட்டும் நம்ம தடவல, நம்ம 5 விதமான திரவியம் போட்டு அரைச்சு, கையால அரைச்சு அப்படியே பெருமாட்டை தடவி 5 விதமான மலர் பொருள்கள் நறுமண பொருள்களை பூசுறப்போ இந்த 10 நறுமணமும் சேர்ந்து வரும்போது அதுக்கு பேர் விரை அப்படின்னு. அந்த விரை மலர் நாற்றம் வந்து நமக்குள்ள வரும்போது நமக்கு சிவத்தன்மை எளிமையா வாய்க்கும்னு சொல்வதற்காகத்தான் அந்த செய்திருக்காங்க. அதனால நீங்க நறுமண பொருட்களை பெருமான் மேல அப்படியே சாத்தி அவன் பக்கத்திலேயே உட்கார்ந்து நறுமணத்தை நுகருங்க. அந்த நறுமண குங்குளியம் போட்டு பார்க்க அப்படியே உட்காந்து அந்த குங்குளிய தூபம் அவனுக்கு போறதோ இல்லையோ உள்ள இருக்கிற பெருமானுக்கு போறதா நினைச்சு நுகருங்க. அதுல கிடைக்கக்கூடிய அந்த சுவிட்சிங் ஆஃப் மைண்ட் வந்து உங்களுக்கு புரியணும்னு சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க இந்த போதை பொருட்கள் எல்லாம் பயன்படுத்துறாங்க பாருங்க, மூக்குல ஒரிஞ்சு அவங்க கொடுத்தவங்க வேற ஸ்டேட்டுக்கு போறாங்கல்ல, அது நெகட்டிவான ஸ்டேட். அதுல உள்ள நறுமணம் வேற ஸ்டேட்டுக்கு கூட்டிட்டு போற மாதிரி இந்த விரை நறுமணம் நல்ல ஸ்டேட்டுக்கு கூட்டிட்டு போகுது. இப்ப புரிஞ்சுதுங்களா? இப்ப எளிமையா புரியுதுக்காக சொன்னேன். அது மாதிரி இந்த விரை நறுமணத்துல அடிக்ட் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சிவபெருமானை விட்டு போக மாட்டீங்க. அதுவும் ஒரு அடிக்ஷன் தான், அதுவும் ஒரு அடிக்ஷன் தான். அதனால நாளா அடிக்ஷன் வந்து மீனாட்சிக்கு அடிக்ஷன் முதல்ல வந்து அவளோட குங்குமத்துக்கு தான் அடிக்ஷன், அதுக்கப்புறம் தான் அவளுக்கு அடிக்ஷன். அதுக்கப்புறம் அப்படிதான் அடிக்ஷன் ஆனேன் அவட்ட அப்படிதான் போய் நான் வந்து அடிக்ட் ஆனேன். அதனால இந்த கடைசியா கொடுக்குற சந்தனம் இருக்கு இல்லையா, நம்ம சொக்கநாத சன்னதியில கொடுக்குறாங்க சந்தனம். அந்த சந்தனம் பூசுறதுக்கு இல்ல, உட்கொள்வாங்க. சந்தனத்தை உட்கொள்ளணும். அப்போ அந்த தொண்டை நீங்க பாத்தீங்கன்னா ஒண்ணு சொல்லி முடிச்சுக்கேன். நீங்க ஏதாவது ஒரு பொருள் ஒரு மாதிரி நல்லா கெட்டுப்போன பொருளை சாப்பிட்டீங்கன்னா ஏன் போடுறப்பல என்ன வரும், அந்த கெட்டுப்போன வாசனை வரும். அது மாதிரி நான் சந்தனத்தை முழுங்கினீங்கன்னா அன்னைக்கு மறுநாள் சாயங்காலம் அடுத்த நாள் வரைக்கும் அந்த 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 ஸ்மெல் உங்களுக்கு வரும். அது ஏப்பமா வராது, அந்த ஸ்மெல் உங்களுக்குள்ளே இருக்குன்னு சொல்றேன். அது மாதிரி அதை உட்கொள்ளணும். அந்த ஒரு சந்தனம் மட்டும் உட்கொள்றது கொடுப்பாங்க, அது தூய்மையான சந்தனம் உட்கொள்ளலாம். அதனால நான் என்ன சொல்றேன்னா, பெருமானுக்கு 5 பொருள் தான் அபிடேக பொருள். ஆனைந்து என்று சொல்லுகின்ற 5 பொருள், அதை ஊத்தி கழுவிடணும். மித்த எல்லா பொருளும் அவன் மேல பூசுகின்ற பொருள் தான். நீங்க என்ன பண்ணுங்க, அம்மாவுக்கு புரியணுன்ற மாதிரி சொல்றேன், நீங்க திருநீரையும் சந்தனத்தையும் சேர்த்தே கலைச்சு பெருமான் மேல போட்டு முடிச்சா திருநீர் போட்ட மாதிரி ஆயிடுச்சு, பெருமானை பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. திருநீரை அவன் பக்கத்திலேயே வச்சு அவன் தினமும் திருநீர் எடுத்து அவரு ஒன்னும் பிரச்சனை அந்த மாதிரி பண்ணிடு. புரியுதுங்களா? சரி, நல்லதுங்க சுவாமி. அத்தனை அடியார்கள் திருவடி போற்றுகின்றேன். பெருமான் பக்கத்துல போனா எப்படி இருக்கணும், பெர்ஃபியூம் போட்ட மாதிரி இருக்கணும். பெருமான் பக்கத்துல போனா அந்த நறுமணம் நமக்குள்ள இருக்கணும்னு நான் சொல்றேன். அதுதான் பெரியவங்க கொடுத்திருக்காங்க, வேற ஒண்ணும் கிடையாது. அப்படி சொல்லி நிறைவு செய்யலாம். எம்மனா அம்மா நிறைவு பாடல் பாடி நிறைவு செய்யுங்க. நம்ம எல்லாரும் கண்டிப்பா இப்ப என்ன பண்ணணும், டான்ஸ் பண்ணணும். அதுதான் சொல்றேன். பாடலாமா? அம்மா பாடு. ஒரே ஒரு செய்திங்க, அதுக்கு முன்னாடி இந்த சந்தனத்தை அரைக்கிற விஷயத்த சொல்லும் போது புட்டு சொக்கநாதர் ஆலயத்துக்கு அடியேன் போயிருந்த போதுங்க, அங்க அப்படிதானுங்க நீண்ட நேரம் 2 மணி நேரம் அந்த சந்தனத்தை அரைக்கணுங்க. அப்ப வந்து நம்மளுடைய மூச்சு காற்று, எச்சில் காற்று கூட அந்த இதுல படக்கூடாதுன்ட்டு அதுக்கு ஒரு துணி கொடுக்குறாங்க அங்க ஆலயத்திலேயே. அத கட்டிட்டு தான் அடையேன், அதாவது திருமுறை பாடிட்டு அரைச்சுங்களா. அப்ப அந்த தம்பி சொன்னா அப்படி, அம்மா பாடக்கூடாதுங்க, ஏன்னா திருமுறை தானே சாமி பாடுறோம். கட்டிக்கு இல்லைங்க, இந்த எச்சில் காற்றோ மூச்சு காற்றோ இருக்கக்கூடாது, இந்த துணி கட்டிட்டு அரைங்கன்னா. அங்க புட்டு சொக்கநாதர் ஆலயத்துல அரைச்ச சந்தனம் இவ்வளவு சந்தனங்க சாமி மேல வைப்பாங்க. அங்க காரைக்கால் வந்திப்பாட்டியினுடைய சிலையும் இருக்கும், அவங்களுக்கும் வைப்பாங்க. அந்த கொஞ்சம் சாந்து எடுக்குங்குள்ள அவ்வளவு நேரம் ஆயிருங்க. ரொம்ப அருமையா இருந்துச்சு. பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வே ஏரிய மங்கை வாழ்க,
யானை தன்னணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி பண்ணுகிறேன். சிவாய நம்ம குருநாத திருவடிகள் போற்றி போற்றி. குருவடி அடியார்களுக்கு பெருங்கன்மை நினைத்து உத்தரவு வாங்கிக்கலாம். நன்றிங்க சுவாமி. யாருக்காவது ஏதாவது பேசணும்னா இருந்து பேசிட்டு நமங்க ஐயா, திருவடி வணக்கங்க ஐயா. அனைத்து அடியார் திருவடிக்கு வணக்கம். திருவடி வணக்கம் ஐயா. நன்றியா. திருச்சிற்றம்பலம். திருவடி வணக்கம். உத்தரவு வாங்கிக்கிறேங்க ஐயா. திருவடி வணக்கம். திருவடி வணக்கம் சாமி.